சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். அப்படின்னு அர்த்தம், சகல தேசத்திலும் தான் பஞ்சம், யோசேப்பின் ஆளுகையிலே பஞ்சம் இல்லை. யோசேப்பின் ஆளுகையிலே நிறைவுகள் இருந்தது. இந்த மாசம் ஓட்டுனாலே பெரிய விஷயம் நீங்க நினைக்கலாம். நான் சொல்றேன், இந்த மாசம் நீங்க நம்புவீங்கன்னா உங்களை திருப்தி அடைய வச்சு உங்களை மீதமும் எடுக்க வைப்பார். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நான் உங்களுக்கு சொல்லுவேன். உலகமெங்கும் பஞ்சமா இருக்கிற நேரத்துல அவரை தஞ்சமாய் கொண்டவர்களுக்கு பஞ்சம் இல்லை. வறட்சின்னு சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நாளைக்கு மகா வறட்சின்னு அறிவிக்கிறாங்க. இப்படி போக போக இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நான் சொல்றேன், உங்களுக்கு திருப்தியை வைத்திருக்கிறாங்க. ஒரு பேருக்கும் துட்டு இல்லை, காசு இல்லை, வழி இல்லை, அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை உருவாகிட்டு இருக்குது. நான் சொல்றேன், உங்களுக்கு இறங்கு முகம் என்பது இல்லை, உங்களுக்கு ஏறு முகத்தை தான் என் தேவன் வைத்திருக்கிறார். நான் சொல்றேன், ஆண்டவர் ஒரு பெரிய டிஃபரெண்ட காட்டுற ஒரு காலம் இருக்கு. என்னை சேவிக்கிறவர்களுக்கும் என்னை சேவியாதவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நான் காட்டுவேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அந்த மாதிரி ஒரு காலம் இது. கர்த்தரை நம்புறதுன்னா, கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறேன். லார்ட் இஸ் மை சோர்ஸ். அவர் உங்க ஆதாரமா இருந்தா உங்க கம்பெனி மூடி இருக்கிற இந்த நேரத்துல கூட உங்களுக்கு போஷிப்பு உண்டாக ஆரம்பிக்கும். அவர் உங்களுக்கு ஆதாரமா இருப்பாருன்னா சம்பளமும் வருமானமும் இல்லாத இந்த காலத்துல கூட உங்க கையில வர வைக்கிறதுக்கு அவர் வல்லவராக வருது. யோசேப்பின் களஞ்சியம் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. பார்ட் 3 will start. ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் செழிப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியம் பாருங்க. ஆவியானவர் வரும் பொழுது செழிப்பு கண்டிப்பா வருது. அந்த மனுஷனுக்கு மட்டும் இல்ல, அவன் மூலமா பல பேர் செழிப்பா இருப்பாங்க. யோசேப்பை பத்தி படிச்சுட்டு இருக்கிறோம். அவனை பார்த்து சொல்றாங்க, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேற யாரும் இல்லை. இவ்வளவு ஞானமும் வேகமும் கொண்டிருக்கிற ஒரு ஆவியை பெற்றிருக்கிற உன்ன மாதிரி யாருமே கிடையாது. அப்போ தேவ ஆவி, தேவ ஞானம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது அவன் பஞ்சம் இல்லாம வாழ்வான் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, அவன் இருக்கிற இடமே செழிப்பா இருக்கும். ஆமென். நான் சொல்றேன், நீங்க இருக்கிற இடம் செழிப்பாக இருக்கும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்வு செழிப்பா இருக்கும், உங்கள் சபை செழிப்பா இருக்கும். ஹல்லேலூயா. உங்கள் மக்கள் செழிப்பா இருப்பார்கள், உங்கள் வியாபாரம் செழிப்பா இருக்கும். ஹல்லேலூயா. I speak prosperity. Prosperity. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ ஆவி எங்க இருக்கிறோ அது உங்க நிறைவுகள் உண்டு. ஆமென். ஆமென். ஆதியாகமம் 41:38 அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொருவன் உண்டோ என்றான். தேவ ஆவியை பெற்ற மனிதன், ஆமென், அவன் பெரிய வளம், அவன் பெரிய வளமாக அவன் இருக்கிறான். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சோ பஞ்ச காலங்களில் செழிப்பை குறித்து நாம் படித்து வருகிறோம். ஆமென். உங்க வேத புத்தகத்தை திருப்பிக்கோங்க, இன்னைக்கும் அதை தொடர போகிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 58வது அதிகாரம். ஹல்லேலூயா. இதை பற்றி நிறைய காரியங்கள் தியானித்து கொண்டிருந்தேன். நேற்றைக்கு மாலை ஒரு நண்பருக்காக நான் ஃபோனில் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அவருடைய பிஸ்னஸ் இந்த டைமில் நான் போகணும், ஸோ ப்ரேயர் பண்ணுங்க, we need இம்பார்ட்டேஷன்ஸ், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ தூர தேசத்துலேருந்து, துபாயிலேருந்து. ஸோ அவருக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஆண்டவர் இந்த வசனத்தை தான் அவருக்கு ஜெபம் பண்ணும்போது நினைப்பூட்டினார். அப்பவுமே முடிவு பண்ண இந்த வசனத்தை தான் நாளைக்கு பேசணும் அப்படின்ட்டு. ஆமென். ஏன்னா அந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு அனாயிண்டிங்கை நான் ஃபீல் பண்ணேன். அவருக்கும் சரி எனக்கும் சரி, ஐ ஃபீல் த அனாயிண்டிங் ஆஃப் காட்.
ஸோ ஐ கெட் கன்ஃபர்மேஷன், அதை ஒரு பெரிய உறுதிப்பாடாக நான் எடுத்துக்கொண்டேன். ஸோ அந்த வசனத்தை தான் இன்னைக்கு நான் படிக்க போகிறோம். ஏசாயா 58:11 வசனம். ஐசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இப்ப நிறைய பேருக்கு என்னடா இந்த நேரத்துல போய் ப்ராஸ்பரிட்டிங்கிறாங்க, எப்படி? அவன் லாக்டவுன் பீரியட்ல வீட்டை மூடி, கடையை மூடி, பிஸ்னஸை மூடி அப்படியே இருக்கிறாங்க. ஆமா, மோடினோம் இப்ப எல்லாம் மூடியாவே இருக்க அப்படின்னு ஜனங்க ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட்ல மக்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. நான் சொல்றேன், நீங்க மோடி என்கிற இந்த பிசிக்கல் லீடர்ஷிப் கீழே இருந்தாலும் நீங்கள் அதைவிட மேலான ராஜாவை தொழுது கொள்கிறீர்கள். He is the King of Kings, He is the Lord of Lords, He is the eternal King, He is the everlasting King. Amen. I tell you, you are the kingdom citizen. Amen. நீங்கள் இந்திய குடியுரிமை உள்ள நபர்தான். அது சரீர பிரகாரமான உங்களுடைய அடையாளம். நாளைக்கு நீங்க அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்கா குடியுரிமை என்ன பண்ண முடியும்? பெற முடியும். ஆனா அதல்ல உங்களுடைய நிஜமான அடையாளம். உங்களுடைய குடியிருப்பு, உங்களுடைய சிட்டிசன்ஷிப் எங்க இருக்குது? யூ ஆர் த கிங்டம் சிட்டிசன். ஆமென். விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், யூ ஆர் அ கிங்டம் சிட்டிசன். ஆமென். தேவ ஊழியக்காரராய் நிற்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், யூ ஆர் த கிங்டம் அம்பாசிடர். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாய் இருக்கிறீர்கள். ஆமென். So you are living in the hallelujah, the loving son Jesus kingdom. நீங்க அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமென். ஃபர்ஸ்ட் இது நமக்கு தெரியணும். பாருங்க, நான் அந்த உலகத்துல இருந்தாலும் நான் அந்த உலகத்தான் அல்ல, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். I am in Christ, I am in his kingdom. ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்துல நான் இருக்கிறேன். அவருடைய ராஜ்யத்துல குறைவே கிடையாது. ஆமென். குறைவே இல்லாத ராஜ்யத்தில் இருக்கிறீங்க. சோ நிறைய கிறிஸ்தவங்க என்ன நினைக்கிறாங்க, அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் வரப்போகுது பிரதர். இதுதான் கிறிஸ்தவத்துல இருக்கிற கோளாறான விஷயம். என்ன? குறைவே இல்லாத ஒரு ராஜ்யம் வரப்போகுதுன்ட்டாங்க. அப்புறம் இயேசு என்ன பண்ணிட்டு இருந்தார்? இந்த பூமியில குறைவெல்லாம் நிறைவாக்கிட்டே இருந்தார். நிறைவாக்கிட்டு என்ன சொன்னாரு? இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்குதுன்றாரு. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு சிங்காசனத்துல போய் அவர் என்ன பண்ணாரு? அமர்ந்தார். அப்பமே ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமென். இப்ப அவருடைய அரசாட்சிக்கு கீழே அவருடைய ஆளுகையை ஏற்றுக்கொண்ட மக்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவங்கன்னா யாரு? இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சியை ஏற்றுக்கொண்டு இப்பவுமே the present time நீங்க எங்கதான் இருக்கிறீங்க? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறீங்க. இயேசுவினுடைய அரசாட்சி கீழே நீங்க இருக்கிறீங்க. ஆமென். இப்போ உங்களை பார்த்துதான், சபையை பார்த்துதான் அநேகர் என்ன பண்ண போறாங்க? என்னடா எல்லா இடத்துலயும் இருள் இருக்கு, அங்க மட்டும் வெளிச்சம் அடிக்குத, அங்க மட்டும் வெளிச்சம் அடிக்குத, அங்க மட்டும் பிரைட்டா இருக்குத, வாட் இஸ் த மேட்டர் அப்படின்னு கேள்வி எழுப்புகிறதுக்கே உங்களை என்னைய வர வச்சிருக்கிறார். அப்போ ஸ்பெசிபிக்கா வேணும்னே ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? இந்த பஞ்ச நேரத்துலதான் மிகப்பெரிய செழிப்பை அவர் உங்களுக்கு தருவார். இந்த லாக்டவுன் பீரியட்ல தான் மிகப்பெரிய ப்ராஸ்பெரிட்டிய, மிகப்பெரிய வெல்த், மிகப்பெரிய நன்மைகளை, ஹல்லேலூயா, மிகப்பெரிய காரியங்களும் நன்மைகளும் நடக்கும் ஒரு வேலையா இது இருக்கு. ஊர்ல ஒரு பேருக்கும் துட்டு இல்ல, காசு இல்ல, வழி இல்ல, அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை உருவாயிட்டு இருக்குது. நான் சொல்றேன், உங்களுக்கு இறங்கு முகம் என்பது இல்லை, உங்களுக்கு ஏறு முகத்தை தான் என் தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எஸ் எஸ். ராஜ்யத்தின் பங்கு சந்தை என்னைக்குமே கீழே போகாது. இந்திய பங்கு சந்தை இரக்கம் கண்டது. ஆனா கிங்டம் இரக்கம்லாம் காண்றதே இல்ல. அது வளர்ந்து பெருகும் ராஜ்யம். ஆமென்.
நீங்க கிங்டம்ல இருக்கிறீங்கன்னா ஒன்ன புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு பின்னாடி போறதெல்லாம் கிடையாது, நீங்க முன்னாடி போயிட்டே இருப்பீங்க, நீங்க போயிட்டே இருப்பீங்க. அல்லேலூயா, ஆமென். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சவுலின் வீட்டார் பலவீனப்பட்டார்கள். இந்த ஈவில் கிங்டம் ஒவ்வொரு நாளும் பலவீனமாகும். ஆனா தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறான். ஆமென். நீங்க விருத்தி அடைகிற ராஜ்யத்தில் இருக்கிறீங்க, நீங்க வளருகிற ஒரு ராஜ்யத்தில் நீங்க இருக்கிறீங்க. அன்னைக்கு ஒருத்தர் வருத்தமா சொன்னார், இந்தியா நாட்டை வளரும் பட்டியல இருந்து எடுத்துட்டாங்களே பிரதர், வளரும் நாடு பட்டியல இருந்து என்ன பண்ணிட்டாங்க, தூக்கிட்டாங்களேன்ட்டு. நான் சொல்றேன், எங்க நாடு என்னைக்குமே வளரும் பட்டியல தான் இருக்கிறது. பிகாஸ் we are in the kingdom of God. அதனால கொஞ்ச நாள்ல பாருங்க எங்க நாடு வேற மாதிரி வரும். அந்த நாட்டின் ஆசீர்வாதத்தை வச்சு இந்த நாட்டை ஆசீர்வதிப்போம். ஆமென். அதுக்காக எங்க இந்திய நாடு வந்து தரித்திரத்துல கிடக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறது இல்ல. அந்த இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வந்து இந்த பூமியை நம்ம என்ன பண்ண போறோம், வளமாக்க போகிறோம். சோ உங்க ராஜா இன்னைக்கும் ராஜா தான், அவர் கோட்டை கொடி பறந்துகிட்டே இருக்குது. ஆமென். ஆமா, நிறைய பேர் வந்து இனிமேதான் அவர் வந்து வரப்போறாரு, இனிமேதான் உட்கார போறாருன்ட்டு இவங்க அப்படியே உட்கார்ந்துகிட்டே இருக்காங்க. எல்லாம் அழிய போது பிரதர், எல்லாம் முடிய போது பிரதர், முடிஞ்ச பிறகு அந்தி கிறிஸ்து வரப்போறானா பிரதர், அதுக்கு முன்னாடி இயேசுநாதர் வந்து நம்மளை கூட்டிட்டு போயிருவார் பிரதர், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அந்தி கிறிஸ்து எடுத்துட்டு போயிருவான் பிரதர், இப்படியே பேசியிருக்காங்க. அதனாலதான் வீடு கெட்டாத வேலைக்கு போகாதன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், அவர் உட்கார்ந்துட்டாரு, இன்னும் கிங்டம் வந்து அப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணி போய்கிட்டே இருக்கும். ஆமென். ராஜ்யத்தின் விஸ்தாரங்கள் தான் நடக்க போகிறதே தவிர ராஜ்யம் வந்து என்ன பண்றது இல்ல, முடிவிராது. அவர் ராஜ்யத்திற்கு முடிவிராது. ஆமென். முடிவில்லா ராஜ்யத்தின் பிரஜையாக, எல்லாத்துக்கும் மேல அந்த ராஜாவின் பிள்ளையாக நீங்கள் இருக்கிறீர்கள். வெறும் பிரஜையின் மட்டும் யோசி. you are not just citizen, you are the children. ஆமென். you are kids, royal kids. ஆமென். அதனாலதான் ராயல் ஃபேமிலின்னு வச்சிருக்கிறோம். ஆமென். எஸ், ஹalleluya. இந்த திங்கிங் வரணும், இந்த எண்ணம் நமக்கு வரணும் பாருங்க. அப்போ உலகத்தின் சூழல், உலகத்தின் காரியம், உலகத்தினுடைய விஷயம், அதனோட தான் நம்ம ஒத்து போகணும். அப்படியே தான் நம்ம இருப்போம்னு நினைச்சுக்க கூடாது பாருங்க, நமக்கு வேற மாதிரி நடக்கும். ஆமென். அது எப்படிங்க அப்படிங்க நடக்குங்கிறாங்க. அதுக்குதான் சில வேத வசனங்களை நான் உங்களுக்கு கடந்த 3 வாரங்களாக எடுத்து காண்பித்து இருக்கிறேன். போன வாரம் சிலதை பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? பஞ்சத்தில் திருப்தி ஆக்குவார். படிச்சோமா படிக்கலையா? பஞ்ச காலத்துங்கள என்ன பண்ணுவாரு? திருப்தி ஆக்குனார். பஞ்ச நேரங்கள்ல எப்படி கர்த்தர் கிரியை செய்கிறாருங்கிறத நம்ம படிக்கணும். நம்ம ஆட்கள் என்ன பண்றதுன்னா அப்படி படிக்கிறது இல்ல. ஏதாவது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டுனா கடைசி காலம் வந்துருச்சு பிரதர், காய்ச்சல் வந்துன்னே ஆள் போறாருன்னா எப்படி? தொட்டு பாருங்க, காய்ச்சல் அடிக்கணும்னே ஆள் போறாருன்னா எப்படி? மாத்திரை போட்டு ஊசியை போட்டு ஜபத்தை போட்டு வெளியே அனுப்பணுமே தவிர போறாருன்னா எப்படி? அதே மாதிரிதான் சின்னதா கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா போதும், முடிவு வந்துட்டு. இது வந்து காலாகாலமா நம்ம மக்கள் இப்படியே பேசி, அது பிரசங்கியார்கள்லாம் அப்படி பேசும்போது என்ன ஆயிடுது, விசுவாசிகள் பாருங்க அதனோட ஒத்து போயிட்டு பாவம் மன சோர்வுல தான் அவங்க வாழ்றாங்க. ஆனால் இந்த மாலை வேளையில உங்களுக்கு நம்பிக்கையின் செய்தி தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, மகா வறட்சியான நாட்களில் என்ன திருப்தியாக்குவார். வெறும் வறட்சி இல்ல, அப்படின்னா என்னது? மகா வறட்சினா, மகான்னா தெரியல என்னது? ரொம்ப பெரிய வறட்சி. கடவுள் வந்து உங்களை திருப்தியா வைப்பாராம். எப்போ? மகா வறட்சியான காலத்துல உங்களை திருப்தியா வைப்பார். ஆமென். எப்படி சொல்லுது பாருங்க வசனங்கள். நிறைய பேருக்கு பாருங்க இந்த வேத வசனங்கள் வந்து அவங்களுக்கு வந்து தெரியறது இல்லை. இந்த வேத வசனங்கள் அவர்களுக்கு விளங்குறது இல்லை பாருங்க. வேற எதையோ அவங்க என்ன பண்ணிடுறாங்க, எண்ணிட்டு போயிடுறாங்க. அவங்க மக்களுக்கு என்ன தெரியணும்னா, கர்த்தருடைய வார்த்தை சூழ்நிலையோடு ஒத்து போறது இல்லை என்னைக்குமே.
நம்ம தான் சூழ்நிலையில் ஒத்து போயிடுறோம். அநேகர் பிரசங்கம் பண்ணுவதும் அந்த மாதிரி காரியங்களை என்ன பண்ணிடுறாங்க, தொடர்ந்து பிரசங்கம் பண்ணிடுறாங்க. ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை என்ன பண்ணுவாரு, திருப்தி ஆக்குவார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மகா வறட்சியிலும் நான் திருப்தியா இருப்பேன். ஆமென். பஞ்ச காலத்தில் அவர் என்னை திருப்தி ஆக்குவார். ரொம்ப பஞ்சம் வந்துட்டுனா அப்பவும் நான் திருப்தியா இருப்பேன். ஆமென். ஆடு ரொம்ப யோசிக்க கூடாது, எனக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார், எனக்கு குறைவே இல்லை. The Lord is my shepherd, I shall not lack, I shall not want. ஆமென். கர்த்தர் என் மேய்ப்பருங்க. கர்த்தரின் மேய்ப்பரா இருந்தார்ல, கர்த்தரின் மேய்ப்பரா இருப்பார்ல, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார். இந்த லாக்டவுன் பீரியட்ல the Lord is my shepherd. ஆமென். இது இந்த ஒரு மாசம் கழிச்சதுக்கு அப்புறம் கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பரா மாறிடுவாருங்க. ஏன்னா கடலாம் திறந்துருவாங்க, வேலை பிசினஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆன பிறகு அவர் மேய்ப்பருங்க. அப்படியா? அப்ப இந்த டைம்ல யாரு உங்களுக்கு மேய்ப்பர்? இந்த டைம்ல மேய்ப்பர் இல்லைங்க, அவர் வெக்கேஷனுக்கு போயிட்டாருங்க, கவர்மெண்ட்ல லாக் பண்ணோடனே அவரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. தப்பு பாருங்க. ஒரு நாள் பாருங்க, அப்படி ஒத்து போகிற ஒரு வாழ்க்கை முறையை தான் கிறிஸ்தவ மக்கள் படிச்சிடறாங்க. நான் சொல்றேன், பஞ்ச காலத்தில் யோசேப்புவின் களஞ்சியத்தை அவன் திறந்து தேசத்தையே அவன் போஷித்தான். அல்லேலூயா. ஆமென். அவன் நிலங்களை வாங்குகிற சீசனாக இருந்தது, அவன் பதவியிலே போய் அமருகிற ஒரு சீசனாக இருந்தது. ஆமென். நான் சொல்றேன், நல்ல பதவி உருவெல்லாம் வருகிற காலம் இந்த காலம். ஆமென். ஆமென். நிறைய நிலங்களை வாங்கும் காலம் இது. ஆமென். எல்லாரும் சோறு கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இவன் நல்ல கார்ல உட்கார்ந்துக்கிட்டு ஊரை சுத்தி பார்க்கான். எப்படி யோசித்து பாருங்களேன். சோறு கிடைக்குமா அப்படின்னு மக்கள் நினைச்சிட்டு இருக்கும்போது யோசேப்பு என்ன பண்றான், அவன் ரதத்தை பூட்டி அப்பதான் அவன் புது வண்டி கார்லாம் வாங்குறான். ஆமென். I declare. சொல்றாங்க இன்னும் ஒரு 3 வருஷம் ஆகுங்கிறாங்க எல்லாமே ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவதற்கு. அவ்வளவு கீழே இறங்கும் எல்லாம் அப்படின்னு பொருளாதார நிபுணர்லாம் உட்கார்ந்து பேசுறாங்க. சொல்றாங்க, அமெரிக்கா தேசத்துல மட்டும் 1 கோடி பேர் வேலையை இது நிமித்தம் இழக்கிறார்கள். அவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறாங்க. இந்தியா போன்ற தேசத்துல மினிமம் 3 கோடி பேராவது வேலையை இல்லாத ஒரு நிலைகளுக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள். இதுதான் பொருளாதார உலகம் பேசுற ஒரு பேச்சு. ஆனா நம்ம இந்த டைம்ல கம்பெனிகளை ஆரம்பிப்போம், நாம இந்த டைம்ல உற்பத்தியை பெருக்குவோம், நாம இந்த டைம்ல வளர்ச்சிகளை நாம் பார்ப்போம். ஆமென். நான் சொல்றேன், ஆண்டவர் ஒரு பெரிய டிஃபரெண்ட காட்டுற ஒரு காலம் இது, ஒரு பெரிய வித்தியாசத்தை காட்டுற ஒரு காலம் இது. என்னை சேவிக்கிறவர்களுக்கும் என்னை சேவியாதவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நான் காட்டுவேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அந்த மாதிரி ஒரு காலம் இது பாருங்க, அந்த மாதிரி ஒரு டைம் இது. நாம யாருங்கிறத புரிஞ்சுக்கணும், நாம எந்த கிங்டம்ல இருக்கவங்க நம்ம புரிஞ்சுக்கணும், நமக்கு என்ன நடக்குங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ரொம்ப முக்கியம். அப்போ எதையோ ஒண்ணு பாருங்க, செழிப்புமாங்கள கொஞ்சம் பேர் இந்த நேரத்துல இதெல்லாம் பேச முடியுமா பிரதர் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த வசனத்தை எப்ப பேசுறது? மகா வறட்சியான காலங்களிலும். காலண்டர்லாம் போட்டுருவாங்க, ஆனா பேச மாட்டாங்க. 1ஆம் தேதி எனக்கு எடுத்து வாசிடுறது, இல்ல கேலண்டர்ல போட்டு விட்டுறது. இந்த வசனத்தை இப்பதான் பேசணும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. ஐயோ, தினம்தோறும் நான் என்ன பண்ணுவேன்? நான் சொல்றேன், கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவார், அவர் உங்களை நடத்துவார். ஆமென். எப்படி போயிட்டு இருக்குது இந்த டைம்ல? என்னம்மா, மற்ற டைம் விட இந்த டைம் தான் சூப்பரா போதா? ஆமென். ஹல்லேலூயா. எஸ், நிறைய டெஸ்டமனிஸ் நான் கேட்டுட்டு தான் இருக்கிறேன். நீங்க உங்க டெஸ்டமனி எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா சில பேர் இருக்கிறாங்க, அது எப்படிங்க அப்படிம்பாங்க, அவங்களுக்குலாம் சொல்லணும். ஏன் டெஸ்டமனி நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. எல்லா மாசத்தை விட இந்த மாசம் ஆலயமே திறக்காத இந்த மாசம் என்னுடைய காணிக்கைகள் 2 மடங்காக அதிகரித்திருக்கிறது. ஆமென்.
இது போக மத்தவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு ஊழியத்தை புதுசாக திறந்து அதுக்கு வேற ஃபண்ட் வந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் 2.25 லட்சம் வரைக்கும் செலவிடும்படியாய் தேவன் உதவி செய்திருக்கிறார். ஆமென். 2 டன்னுக்கு மேல அரிசி விநியோகம் பண்ணியாச்சு. 2 டன்னுங்க. அது போக மசாலா ஜாமான் வேற, அங்க ஃபண்ட் அனுப்பி அது மூலம் செய்கிற உதவிகள் வேற. அண்ணான்னு கணக்கு பண்ணா போயிட்டு இருக்குது, அப்படியே லேக்ஸா போயிட்டு இருக்குது. ஆமென். லட்சமா செலவு பண்ற ஒரு மாதங்களாக அது இருக்கிறது. இதை விசுவாசிச்சா இது நடக்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். நீ அது எப்படி ஆகுங்க. அதெல்லாம் எப்படி ஆகுங்கிறதெல்லாம் நான் யோசித்துட்டு இருக்க வேண்டியதில்லை. என் தகப்பன், என் தேவன் எனக்காக வழிகளை திறப்பார். வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் அவர் உண்டு பண்ணுகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். மெடிடேட் ஹிஸ் வேர்ட், ஸ்பீக் ஹிஸ் வேர்ட். அவருடைய ஆவியோடு இசைந்திருந்து பாருங்க. அதை உங்க வாழ்க்கையில நீங்க பாப்பீங்க. நாங்க பாக்குறோம் இங்க நிறைய மக்களுடைய வாழ்க்கையில நான் அதை பார்க்க ஆரம்பிக்கிறேன். இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு இது இவ்விதமாகவே சம்பவிக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, டெய்லி உங்களை நடத்த விரும்புகிறார். மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. அப்போ வறட்சியின் நேரங்களில் நீயும் வறண்டுதான் கிடப்பாய் என்று என் பைபிள் சொல்லியிருக்கும்னா நானும் அதையே பேசிட்டு ஆமேன் தோத்திரம் அப்படின்னு நான் பேர்ப்பேன். ஆனா மகா வறட்சின்னு பேசிட்டு மகா வறட்சி தான் இருக்கும், ஆனா நீ திருப்தியா இருப்ப. நீ யாரு? கர்த்தருடைய பிள்ளை. அவர் உன்னை திருப்தி ஆக்குவார். திருப்தி ஆக்கி மகா வறட்சியான காலத்துல ஏதோ கொஞ்சம் உனக்கு கிடைக்கும் அப்படி சொல்லலாம் இல்லையே. எப்பா இவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே இல்லை. கடத்தெருவில் போய் வாங்க முடியுமா? அதான் லாக்டவுன் பீரியட்ல வாங்க முடியாத அப்படிங்கிற மாதிரி 5000 பேர் உட்கார்ந்துருக்காங்க. குழந்தை பிள்ளைங்கள்லாம் சேர்த்தா 20000 பேர். சாப்பாடு வாங்க முடியுமா? உடனே ஆர்டர் பண்ணா ஸ்டீவன் கேட்ரின் கூட கொஞ்சம் கஷ்டம். ஆமா, மிகப்பெரிய கேட்ரின்ஸ் அவங்களாலேயே உடனே பண்றது சேலஞ்ச் தான். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் தான் வனாந்தரம். 200 பணத்துக்கும் போய் வாங்கினால முடியாதுங்கிறான். ஆனா வேதவசனம் சொல்லுது, அந்த வனாந்தரத்துல பந்திய வச்சு அவங்க தொந்திய நிரப்பி ஆமென் அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுது, எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதம் எடுத்தார்கள். சிலர் இத கதை மாதிரி படிச்சுட்டு போயிருப்பீங்க, ஸ்டோரி மாதிரி. இட் இஸ் அவர் லைஃப் ஸ்டைல். இது கதை கிடையாதுங்க. கதை விடுறதுக்காக இயேசு வரல, நாங்களும் வரல. ஆமென். சரித்திரத்தை உருவாக்க அவர் வந்தார். வனாந்தரத்துல ஜனங்களை போஷித்தார். ஆமென். வனாந்தரத்திலே அவர்களை திருப்தி அடையும்படியாய் செய்தார். அல்லேலூயா. வனாந்தரத்திலே அவர்களுக்கு மீதம் உண்டாகும்படியாக செய்தார். இந்த மாசம் ஓட்டுனாலே பெரிய விஷயம் நீங்க நினைக்கலாம். நான் சொல்றேன், இந்த மாசம் நீங்க நம்புவீங்கன்னா உங்களை திருப்தி அடைய வச்சு உங்களை மீதமும் எடுக்க வைப்பார். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஓட்டினாலே பெரிய விஷயங்களா? நான் சொல்றேன், ஓடுறது மட்டும் இல்ல, உங்களை நடத்துவது மட்டுமல்ல, உங்களை திருப்தி ஆக்குவார், உங்களை மீதம் எடுக்க செய்வார். அவர் ஆவிக்கு கிரியை செய்வதற்கு இடம் கொடுங்க. இஸ்ரவேலர்கள் பண்ணது ஒன்னே ஒண்ணுதான். அவர்கள் இஸ்ரவேலின் தேவனை மட்டுப்படுத்தினார்கள். அப்படின்னா என்னன்னா, தேவனையும் அவருடைய வல்லமையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்களாம். அப்படிதான் சங்கீதத்துல படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்னா, அவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரை என்ன பண்ணாங்களாம்? மட்டுப்படுத்தினார்கள். மட்டுப்படுத்தினார்கள் என்ன அர்த்தம்னா, அவங்க அவரை யோசிக்க வேண்டிய அளவுக்கு யோசிக்கல. அவர் என்ன பண்ணிட்டாங்க? அவரை அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. அது இப்ப நிறைய பேர் அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வாழ்க்கை ஏன் குறுகலா இருக்கு? ஏன்னா உங்க தேவனை நீங்க குறுகலா வைக்கிறதுனாலதான் வாழ்க்கை குறுகலா இருக்கு. வாழ்க்கை ஏன் பெருக்கமா இல்லை? ஏன்னா தேவனை பற்றிய எண்ணங்களில் பெருக்கம் இல்லாதனாலதான் வாழ்க்கையில பெருக்கமே இல்லை. அப்போ அவர்களுக்கு ஒண்ணு சொல்லப்பட்டு, இஸ்ரவேலின் பரிசுத்தரை அவர்கள் மட்டுப்படுத்தினார்கள். அவங்க அவர் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி, ரொம்ப சாதாரணமா, ரொம்ப
குறைவா யோசித்ததுனால வாழ்க்கையும் அவங்களுக்கு அவ்விதமாக இருந்தது அப்படிங்கிறத பார்க்கிறோம். நான் சொல்றேன், டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் த பவர் ஆஃப் காட். ஹல்லேலூயா. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட். ஹல்லேலூயா. ஒரு நாள் அதை செய்யாதீங்க. தேவன் உங்கள் சூழ்நிலைகளை விட பெரியவராக இருக்கிறார். கர்த்தர் உங்கள் தேவைகளை விட பெரியவராக அவர் இருக்கிறார். இது பேசுறதுக்கு தான் பெரிய சேலஞ்ச் வேணும். அந்தி கிறிஸ்து வர போறானாக்கும் தூக்கிட்டு போக போறானாக்கும் ஒன்றும் தேவையே கிடையாது. பாருங்க, மகா வறட்சியான காலங்களில் அவர் உயர்வா நினைங்க, உங்கள் தேவன் பெரியவர். ஆமென். அப்போ இந்த வேத வசனத்தை நாம் எடுத்து, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. சில சொல்லுவாங்க ஆத்துமான்னு தாங்க போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? ஆத்துமான்னு தான் போட்டிருக்கு. அதுக்கு தான் நான் வரேன். நான் உங்களுக்கு முதல்ல ஒன்று சொல்லட்டுமா? ஆத்துமா திருப்தி ஆனாலே வாழ்க்கை திருப்தி ஆயிடும். ஏன்னா 3 யோவான் 2 சொல்லுகிறது, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து, அதிலே வெளிப்பாடு வந்துடணும். ஆத்துமாவே திருப்தி ஆக்குறாருன்னா அப்ப நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பேன்னு அர்த்தம். ஆமென். 3 John verse 2, 3 யோவான் 2 அடிப்படையில. ஆனா அது மட்டும் இல்ல, ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார்னா என்ன? உங்க சரீரத்தில் ஒரு ஆரோக்கியத்தை கொடுப்பாராம். ஆமென். அப்போ ஆத்துமாவில் திருப்தி இருக்கிறது, சரீரத்திலே ஆரோக்கியம் இருக்கிறது. சொல்லிட்டு இப்ப சொல்றாரு, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இப்ப இது என்ன சொல்றது? ஆத்துமா சரீரம், ஆத்துமா சரீரம் இப்ப வெளியிலையும் என்ன பண்ணுது? செழிப்ப தேவன் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். And the Lord will continuously guide you and satisfy your soul in the dry places and give strength to your bones. And you will be like a watered garden and like spring of water whose waters do not fail. அதாவது எப்படி வருது பாருங்க, உங்களுடைய ஆத்துமாவை திருப்தியாக்குறது மட்டும் இல்ல, உங்க எலும்புகளை அவர் என்ன பண்ணுவாரா? ஆரோக்கியமா வச்சிருப்பாரா. and give strength to your bones. அப்போ அதாவது வறட்சியான காலத்துல எந்த பீரியட்ல இது நடக்குது, எந்த டைம்ல இது நடக்குது? பொருளாதாரம் இறக்கு முகம்னு சொல்ற நேரத்துல உங்களுக்கு திருப்தியை கொடுக்கிறாரு. வியாதி எல்லாம் பரகுதுன்னு சொல்ற இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தையும் ஆரோக்கியத்தையும் அவர் கொடுக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. எல்லா நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸ்ல உங்களுக்கு என்ன பேசுறாருங்கிறத நீங்க கவனிக்கணும், அதை எடுத்துக்கணும். என் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார், என் சரீரத்தை ஆரோக்கியத்தோடு இருக்கும்படி அவர் செய்வார் சொல்லிட்டு சொல்றாரு. நீ நீர் பாய்ச்சலான தோட்டம். வெறும் தோட்டம் இருக்குங்க, தண்ணியே இல்லைங்க. நீர் பாய்ச்சலான தோட்டம். அது மட்டும் இல்ல, வற்றாத நீரூற்றை போல இருப்பாய்னா என்ன ஒரு வார்த்தை பாருங்க. நீரூற்றுனாலே சந்தோஷம் தான். ஆனா இதுல ஒரு வார்த்தையை சேர்க்காரு. சிலர் சொல்றாங்க, நீங்க ரொம்ப டூ மச்சா பேசுறீங்க பிரதர் அப்படிங்காங்க. எங்க நான் என்ன டூ மச்சா பேசுறேன்? நானு கடவுளுடைய வார்த்தை தான் சொல்லுது, வத்தவே மாட்டேங்கிறார, வற்றாத நீரூற்றை போல நீ இருப்பாய். கடவுளுடைய வார்த்தைங்க அது. வற்றாத நீரூற்றை போல இருப்பாய்னா என்ன? அப்போ அப்படி ஒரு காலமே உனக்கு இல்லைங்கிற, நீ வத்தி போகிற காலமும் உனக்கு கிடையாது. பாட்டு படிச்சோல்ல, நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்குங்கிறாரு. அப்ப எப்பவுமே நீ சந்தோஷமா இருப்பங்கிறாரு. அது மாதிரி இங்க சொல்றாரு, நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய். ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும், உங்ககிட்ட இருந்து போய்கிட்டே இருக்கும், வத்தவே மாட்டேன். இந்த லாக்டவுன் பீரியட்ல இந்த வறட்சின்னு சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நாளைக்கு மகா வறட்சின்னு அறிவிக்கிறாங்க. இப்படி போக போக இந்த மாதிரியான ஒரு சூழமையில நான் சொல்றேன், உங்களுக்கு திருப்தியை வைத்திருக்கிறார், உங்களுக்கு ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் நீரூற்றுகளை போல இருக்க போகிறீர்கள். ஆமென். இதுவரை வெளிப்படாத ஐஸ்வர்யங்கள் உங்களுக்கு வெளிப்படும். இதுவரை வெளிப்படாத நன்மைகள் உங்கள் மூலமாக வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எப்பவுமே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய வார்த்தைக்கு இந்த காலகட்டம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது.
24/7 இட்ஸ் ஒர்க்ஸ். 24 மணி நேரமும் வாரத்துல 7 நாளும் தேவ வார்த்தை என்ன பண்ணதே இருக்குது, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அது சீசனுக்கு ஏற்றது மாதிரி அது மாறாது. அது எந்த சீசனையும் அது மாத்தும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகள் சீசனை அது கிரியேட் பண்ணும். அது சீசனை அது உருவாக்கும். ஒரு எதிர்மறையான சீசனை அதால அது என்ன பண்ண முடியும், மாத்த முடியும். இன்னைக்கு ஏன் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு தராரு? ஏன்னா இந்த வார்த்தையை வச்சு நீ வாழணும், இந்த வார்த்தையை வச்சு இந்த சீசனை நீ என்ன பண்ணணும், மாத்தணுங்கிறதுக்காக அந்த வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்ப மகா வறட்சியான காலங்களிலும் நீ திருப்தியா இருப்ப. வியாதிகள் என்று சொல்லப்படுகிற இந்த நேரத்தில் நீ ஆரோக்கியமாய் இருப்பாய். ஆமென். ரொம்ப வழியே இல்லைன்னு போக போக என்ன ஆகுனே தெரியலங்க பாருங்க. அதனாலதான் நம்ம இந்திய தேசத்துக்கு இந்த செழிப்பின் சுவிசேஷத்தை அறிவிச்சே ஆகும். ஆமென். இட் இஸ் அவர் ஜியோகிராபிக்கல் காஸ்பல். ஆமென். ஒவ்வொரு ஜியோகிராபிக்கலுக்கும் அந்த ஒரு நிலப்பரப்புக்கும் சில செய்திகள் தேவைப்படுது. அமெரிக்காவில இன்னும் பிராஸ்பரிட்டி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல எவ்வளவு பேசணும் பாருங்க. அன்னைக்கு ஒருத்தர் டிவியில சொல்றாரு, ஒரு வாட்ஸ்அப் இதுல ஒருத்தர் போடுறாரு, அரசாங்கம் உதவும் நினைச்சோம், பெருசா உதவி கிடைச்ச மாதிரி தெரியல. இந்த புழு மேயிற அரிசியைத்தான் கொண்டு கொடுத்துருக்கு. அவன் சொல்றான், நீங்க எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம், இந்த அடகு கடையை மட்டும் கொஞ்சம் திறந்து விட்டுருங்க, எங்க கிட்ட கிடக்கிற கம்மல் காதுல கிடக்கிறதையாவது அடமானம் வச்சா நாங்க சாப்பிட்டு போயிருவோம் அப்படிங்க. எப்படி பாருங்க மக்கள், பாருங்க இந்த நிலையில போற ஒரு மக்களுக்கு நாம் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென். உங்களுக்கு சொல்லணும், மகா வறட்சியான காலங்களிலும் கூட உன்னை திருப்தியாய் நடத்துகிற ஒரு மேய்ப்பர் உண்டு, உன் தேவைகளை சந்திக்கும் ஒரு தேவன் உண்டு. ஆமென். எஸ். அதனாலதான் யோசேப்பினுடைய சரித்திரத்தை எடுத்து நாம் படிக்க ஆரம்பித்தோம். என்ன அங்க படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, உலகமெங்கும் பஞ்சம், உலகமெங்கும் பஞ்சம். ஆனா யோசேப்பு இருந்த இடத்தில் என்ன கிடையாது, பஞ்சம் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, யோசேப்பு இருந்த இடத்துல பஞ்சம் இல்லை. ஆமென். என்ன நாம படிக்கிறோம், இந்த யோசேப்பு என்பவன் இயேசு கிறிஸ்துவின் ஆளுகைக்கும் அதிகாரத்திற்கும் ஒரு நிழல் ஆட்டமாகவே இருக்கிறது. ஆதியாகமம் 41:57. சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடியதாய் இருந்தபடினா, சகல தேசத்திலும் என்னது, இப்ப இந்த டைம்ல ஒரு நாடு இல்ல, நாடுகள் எல்லாம் என்ன பண்ணப்படுது, பாதிக்கப்படுது. இப்ப கவனிங்களேன். அப்ப அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான். சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடியதா இருந்தபடியினால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம், சகல தேசத்திலும் தான் பஞ்சம், யோசேப்பின் ஆளுகையிலே பஞ்சம் இல்லை, யோசேப்பின் ஆளுகையிலே நிறைவுகள் இருந்தது. ஆமென். யோசேப்பு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டம் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். 45வது வசனத்துல பாத்தீங்கன்னா, மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பன்னையா என்கிற பெயரை வைக்கிறான். இந்த சாப்நாத் பன்னையானா என்ன அர்த்தம், சேவியர் ஆஃப் த வேர்ல்ட், உலக ரட்சகர் அப்படின்னு அர்த்தம். அப்ப யோசேப்புக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. என்ன பேரு, சாப்நாத் பன்னையா. சாப்நாத் பன்னையானா சேவியர் ஆஃப் த வேர்ல்ட். இது யாருக்கு பொருந்தது, இயேசுவுக்கு தான் பொருந்தும். அப்போ நான் சொல்றேன், இந்த கிறிஸ்துவை ரட்சகராக நீங்கள் கொள்ளுகிறீர்கள் என்றால், கிறிஸ்துவ மக்கள் நினைச்சிட்டாங்க அவர் ரட்சகராக கொண்டுட்டோம்னா நாம பாவம் மன்னிக்கப்பட்டு பரலோகம் போய் விடுவோம். இது ஒண்ணுதான் நினைக்கிறாங்க. ரட்சிப்பு என்கிற வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. ஜோ சொட்டேரியோ அப்படிங்கிற வார்த்தை அற்புதமான வார்த்தை. அமிழ்ந்து போகிற ஒருத்தன் ஆண்டவர் பார்த்து சொல்றான், ஆண்டவரே என்னை ரட்சியுங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், பரலோகத்துக்கு கூட்டி போயிருக்குன்னு அர்த்தமா? அமிழ்ந்து போறவன கை கொடுக்காம இருந்தா பரலோகம் போயிடுவான். அப்ப ரட்சியம்னு அர்த்தம், ரட்சிக்கதான்டா, ரட்சிக்கணுமா, அப்ப அப்படியே விட்டுருதேன், நீ அங்க வந்துருவ, ரட்சிக்கப்பட்டு மேல வந்துருவ.
அமிழ்ந்து போறோன்னு தூக்குறது என்னது? சால்வேஷன். அங்க என்னது? உதவி செய்தல், பாதுகாத்தல். ஸ்ரீயை உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படிங்கிறான்னு அர்த்தம். அவன் ரட்சிக்கப்பட்டான்னு அர்த்தமா? இல்ல, சுகமாயிட்டான்னு அர்த்தம். அப்ப ரட்சிப்புன்னா என்ன? அதுல என்ன இருக்குது? சுகம் இருக்குது. சிங்கத்தின் வாய்க்கு அவர் என்னை தப்புவித்தாரு அப்படின்னா என்ன? ப்ரொடெக்ஷன்ஸ். அப்ப பாதுகாப்பு, உதவி, சுகம். இது எல்லாத்துக்கும் என்ன வார்த்தை தான் யூஸ் பண்ணிருக்கிறாங்க? சால்வேஷன்ங்கிற வார்த்தை தான். இன்னும் சொல்ல போனா இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்து, நேற்றைக்கு இரவுல நான் தான் தியானிச்சுட்டு இருந்தேன், அவர் வந்து என்ன பண்றாருன்னா ஜனங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார். அதாவது வறண்டு கிடக்கிற ஒரு ஊர்ல ஒரு நதி வந்தா, ஒரு ஆறு வந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இயேசு ஆண்டவர் இந்த பூமிக்குள்ள வர்றாரு. அவர் வந்தா அந்த ட்ரை எல்லாம் என்னதான் மாறுது? செழிப்பா மாறுது. அதனாலதான் அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்ளும். அவர் வரும்போது எப்படி வந்தாரு? பரிபூர்ணமா வந்தார். எதுக்கு? இங்கே அந்த பரிபூர்ணத்தை கொடுக்கிறதுக்காக வந்தார். இந்த யோசேப்பு 7 ஆண்டுகள் தான் பரிபூர்ணத்தை தர முடிஞ்சது. ஆனா நீங்கள் நான் ஆராதிக்கிற இந்த இயேசு வாழ்நாள் எல்லாம் உங்களுக்கு பரிபூர்ணத்தை கொடுக்கும்படியா, வாழ்நாள் எல்லாம் பரிபூர்ணத்தை தரும்படியா. ஆமென். இங்க நீங்க படிக்கிறீங்க 29 வசனம், எகிப்தின் தேசம் எங்கும் பரிபூர்ணமான விளைவு உண்டாயிருக்கும் 7 வருஷம். இந்த நிழலாட்டமான யோசேப்பு 7 வருஷம் பரிபூர்ணத்தை கொடுத்தான். ஆனால் நீங்களும் நானும் தொழுது கொள்கிற இந்த யோசேப்பு, இந்த நிஜமான யோசேப்பு 7 வருஷம் மட்டுமல்ல. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம், அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அப்ப படிங்க, 7 ஆண்டு தான் பரிபூர்ணத்தை இந்த யோசேப்பு கொடுத்தான். ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த சாப்நாத் பண்ணையா, இந்த உலக ரட்சகர் வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு பரிபூர்ணத்தை கொடுக்கிற அளவிற்கு அவர் மேலானவராக, உயர்ந்தவராக அவர் இருக்கிறார். ஆமென். அதனாலதான் இயேசு சொன்னாரு, யோவான் 10:10 அதே வார்த்தை யூஸ் பண்ணுகிறார், அதே பரிபூர்ணம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுகிறார். திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்று வேற ஒன்றுக்கும் வரான். ஆனா நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாகவும். யோசேப்பு எதுக்கு வந்தார்? ஜீவரட்சணியம் செய்யும்படி வந்தார். அதே வார்த்தை தான் இயேசு சொல்றாரு, நானும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும்படியாக வந்தேன்ட்டார். ஆமென். நான் சொல்றேன், இவர் வந்தா எப்பவுமே பரிபூர்ணம். ஹல்லேலூயா. எப்பவுமே பரிபூர்ணம். நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறது மட்டுமல்ல, அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். நான் சொல்றேன், 7 ஆண்டுகள் அல்ல, வாழ்நாள் எல்லாம் பரிபூர்ணம். இந்த சாப்நாத் பண்ணாயாவை, இந்த உலக ரட்சகரை தொழுது கொள்கிற உங்களுக்கு வாழ்நாள் எல்லாம் பரிபூர்ணம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனாலதான் சொல்ல, கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அபாண்டன்ஸ் லைஃப். அது பரிபூர்ண ஜீவன், அது பரிபூர்ண வாழ்வு. ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே, உறவுகளிலே, பொருளாதாரத்திலே, வாழ்க்கையின் அனைத்து பக்கங்களிலேயும் அபாண்டன்ஸ், பரிபூர்ணம் என்பதுதான் கிறிஸ்தவ வாழ்வாக இருக்கிறது. ஆமென். அப்போ உலகமெங்கும் பஞ்சம், ஆனா யோசேப்பின் பிரசன்னத்திலே பஞ்சம் இல்லை. ஆமென். இது எல்லாமே ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி. இன்னைக்கு இதே காரியம் நடந்துகிட்டு இருக்கு. சபை இதை புரிந்து கொள்ள வேண்டும். சபை ஒண்ணு கடைசிகாரம் வந்துட்டு நம்ம படாரம் மேல இந்த நாட்களிலே சபைக்கு இருக்கிற அழைப்பு என்ன? இந்த நாட்களிலே சபை எப்படி இருக்க வேண்டும்? தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்வு விதமா இருக்க வேண்டும். நாம் எழுந்து நின்று யோசேப்புகளை போல தேசத்துக்கு பதில்களை சொல்லக்கூடியவர்களாய், ராஜாக்களுக்கு கூட தீர்வுகளை சொல்லக்கூடியவர்களாய், எங்களிடத்திலே வாருங்கள், இதோ எங்களுக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லும்படியாக இருக்கும்படி தேவன் சபையை ஏற்படுத்தினார். சபை அப்படிதான் இருக்கணும், நிறைஞ்சிருக்கணும். தெரியுமா உங்களுக்கு? எபேசியர் 1ஆவது அதிகாரம், ஒரு பெரிய வெளிப்பாடு உண்டாகட்டும். இதை பார்க்கிற சபை தலைவர்கள், போதகர்கள், அல்லேலூயா, அவர்களுக்கெல்லாம், விசுவாசிகள் எல்லாருக்கும் ஒரு வெளிப்பாடு உண்டாகட்டும்.
யோசேப்பின் மூலமாக. சில சொல்லுவாங்க அங்கு வந்து பாத்தீங்கன்னா சரீர பிரகாரமான நிறைவு, இங்கு ஆவியிலே நிறைவு. அப்படி இல்லைங்க. அப்படி குறிக்கினதுனாலதான் இப்போ ஆவியில என்ன நிறைவு இருக்கு சொல்லுங்க? அதுவும் இல்லை. ஆவியில நிறைவு இருந்தாலே சரீரத்துல நிறைவு வந்துடும். அது தெரியுமா உங்களுக்கு? இது எப்படி இருக்குது நம்ம சொல்றது தெரியுமா? டேங்க்ல தண்ணி இருக்கு, குழாயில வரமாட்டேங்குன்னா எப்படி? டேங்க்ல இருந்தா கண்டிப்பா இதுல வந்துடும், குழாயில வந்துடும். ஆவியில இருக்குதுன்னா கண்டிப்பா எங்க வந்துடும்? சரீரத்துல அது வந்துடும். பாருங்க, கவனிங்க. சபை எப்படி இருக்கணும்னு சொல்றாரு எபேசியர் 1. அது யோசேப்பு மாதிரி இருக்கணுங்கிறார். 20 இருந்து படிக்கிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இன்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாய். அதாவது இந்த உலகம், வரப்போகிற உலகம் எல்லாத்திலுமே அந்த நாமம் தான் உயர்ந்த நாமம். வரப்போகிற உலகம்னு சிலர் சொல்லிடுறாங்க, சிலர் இந்த உலகத்துல மட்டும் தாங்க. தப்பு. இன்மையிலும் மறுமையிலும் நேற்று இல்ல, நாளை இல்ல, எப்பவுமே ராஜா. ஆமென். எப்பவுமே ராஜா. இப்ப பாருங்க, உயர்ந்திருக்கத்தக்கதாய் அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பரிசத்தில் உட்காரும்படி செய்து. யோசேப்பு எப்படி உயர்த்தப்பட்டு வைக்கப்பட்டானோ அதுபோல கிறிஸ்து உயர்த்தப்பட்டு சிங்காசனத்தில் என்ன பண்றாரு? வைக்கப்படுகிறார். செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். ஆமென். நாம சரீரமா, இயேசு யாரா? தலை. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எங்க தலை. இப்ப எப்படின்னா, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபை. சபைனால என்னன்னா எல்லாமே எல்லாவற்றாலும் நிரம்பி இருக்குது, அதுக்கு பேரு தான் சபை. ஆமென். ஆனா இங்க எம்டி வெசல்ஸா காலியா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த யோசேப்பே அவ்வளவு அழகான நிறைவை கொண்டு வர முடியும் என்றால், இந்த யோசேப்பு, இந்த நிஜமான யோசேப்பு ஆகிய கிறிஸ்து தன்னுடைய மக்களை, தன்னுடைய சபையை அவர் எப்படி வைக்கிறாரு? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய சரீரமான சபை. அப்ப சபைனால என்ன பிக்சருங்க? எல்லாவற்றாலும் அது நிரம்பி இருக்கிற நிறைவாகிய சபை. ஆமென். விசுவாசினா யாரு? நிறைவானவன். The Lord is my shepherd, I shall not want. நான் எனக்கு குறைவே இல்லைங்க, நான் பரிபூர்ணமா இருக்கிறேன். ஆமென். பரிபூர்ண ஆண்டுதான், ஆனா இங்க பரிபூர்ண வாழ்க்கை. சில காலம் பரிபூர்ணம், இங்க எப்போதும் பரிபூர்ணம். அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமா இருக்கிறீர்கள் என்று கொலோசையர்ல நாம் வாசிக்கிறோம். இப்போ நிறைவுதான். எந்த நேரத்துல? உலகமெங்கும் பஞ்சமா இருக்கிற நேரத்துல அவரை தஞ்சமாய் கொண்டவர்களுக்கு பஞ்சம் இல்லை. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவர் எனக்கு தஞ்சம், அதனால இல்ல பஞ்சம். ஆமென். ஏனென்றால் இந்த பிக்சர் தான் இன்னைக்கு இந்த உலகத்துக்கு காட்டணுங்கிறது கடவுளுடைய திட்டமா இருக்கு. சபை இதை புரிந்து கொள்ள வேண்டும். பஞ்சம் வர்றத முன்னாடியே தேவன் என்ன பண்றாரு? வெளிப்படுத்தி என்ன பண்றாரு? சேமித்து வைக்கிற ஒரு ஞானத்தை எல்லாம் கொடுத்து. முதல்ல பேங்க் திறந்தது யாரு தான்? யோசேப்பு தான். ஆமென். தி பேங்க் ஆஃப் ஜோசப். அப்படி ஒரு ஐடியாவே இல்லை, ஆனா அப்படி ஒரு ஐடியாவை கொடுத்து களஞ்சியங்களை கொண்டு அதை என்ன பண்றான்? நிரப்பி அநேக மக்களை போஷிக்கிற ஒரு நபராக அந்த யோசேப்பு இருந்தான். அப்ப பாருங்க, கடவுளுடைய நோக்கமும் திட்டமும் அதுதான். இன்னைக்கு சபையை அவர் தெரிந்து கொண்டு அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பழுக வச்சு பெருக வச்சு இந்த உலகத்தையும் சமூகத்தையும் போஷிக்கிற ஒரு இடமாக தேவனுடைய சபை இருக்க வேண்டும். ஆமென். இந்த நாட்களில் இதை செய்வதை குறித்து நாம் சந்தோஷப்படுகிறோம், ஆனா இன்னும் விரும்புறோம், இன்னும் ஆசைப்படுறோம். இன்னைக்கு ஒரு 300 குடும்பத்துக்கு பண்ணியிருக்கிறோம். சீக்கிரமா அதை 1000 ஆயிடணும்னு விசுவாசிக்கிறோம். ஆமென். பட்டணம் எங்கும் இருக்கிற பஞ்சத்தை தொடை தெரிய வேண்டும். ஆமென்.
ஒருவர் கூட பசியா இல்லை, எல்லோரும் நிறைவா இருக்கிறார்கள், எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஆமென். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதம் எடுத்தார்கள், எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்போ கூட ஒரு 100 மூடை மீதி இருக்குதுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு வருவதாக. ஆமென். We declare in Jesus name. Amen. Amen. யோசித்து பாருங்க, இந்த யோசேப்பு இந்த எகிப்திலே அவன் செழிப்பா இருக்கிறாத அந்த நாட்கள்ல அவனுடைய சகோதரர்கள், அவனுடைய தகப்பன், இவங்க எல்லாம் யாரை தேடி வர்றாங்க? யோசேப்ப தேடி வர்றாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எகிப்துல தான் செழிப்பு இருந்தது. ஆனா உண்மையிலேயே செழிப்பு எங்க இருக்கணும்? இந்த யாக்கோபின் குடும்பத்துல இவன் பிறந்ததுனால அங்கதான் செழிப்பு இருந்திருக்கணும். இப்போ அதை தேடி யார் வந்திருக்கணும்? எகிப்தியர்கள் வந்திருக்கணும். ஆனா இந்த யோசேப்பை தூக்கி இவங்க போட்டதுனால இப்போ இந்த தேவனுடைய சந்ததி உதவிக்காக எங்க வந்து நிக்குது? இந்த எகிப்து கிட்ட வந்து நிக்குது. ஆக்சுவலி சபை வந்து இந்த செழிப்பின் உபதேசத்தை, இந்த இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாகிற இந்த நிறைவை அங்கீகரியாம அதை ரிஜெக்ட் பண்ணதுனால இப்ப செழிப்பெல்லாம் எங்க இருக்கு? எகிப்துல தான் இருக்குது. எகிப்துங்கிறது இந்த உலகத்துக்கு அடையாளமாக அது இருக்கிறது. அப்போ இன்னைக்கு பாருங்களேன், ஒரு உதவின்னு வரும்போது நிறைய ஊழியக்காரர்கள் எங்களுக்கு உதவி கிடைக்குமான்னு கேட்கிறாங்க. ஆனா சினிமா ஸ்டார்ஸ் எல்லாம் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஹலோ, இந்த நடிகர் இவ்வளவு இத்தனை கோடியை கொடுத்தார், இத்தனை லட்சங்களை கொடுத்தார், இத்தனை இதை கொடுத்தார். இப்ப கர்த்தருடைய ஊழியர்கள் எல்லாரும் எங்களுக்கு யார் கொடுப்பார் என்று நாங்கள் ஊக்கமா ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். பாருங்க, நான் உங்களை யாரையாவது கிண்டல் பண்ணும் கேலி பண்ணுன்ட்டுலாம் இதை நான் சொல்லலைங்க. நோ நோ நோ, தட்ஸ் நாட் மை ஹார்ட். நானும் தேவையில இருந்திருக்கிறேன், கஷ்டத்துல இருந்திருக்கிறேன், இல்லாமல் இருந்திருக்கிறேன். ஆனா இந்த சத்தியத்தின் தெளிவு இல்லாதனாலதான் நான் அப்படி இருந்தேங்கிறது இப்ப நான் உணர்றேன். அந்த தெளிவு வந்ததுனால நானும் நிறைவா இருக்கிறது மட்டும் இல்ல, என்னை சுற்றிலும் இருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் நிறைவை பார்க்கும்படியாக ஒரு ஊழியத்தை செய்யும்படி தேவன் உதவி செய்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதைத்தான் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். உனக்கு தேவையான்ட்டு இப்ப நம்மளே தேவையில உட்கார்ந்து இருக்கிறோம். அப்போ யோசேப்பை இந்த யாக்கோபின் சந்ததி நிராகரித்தபடினால் இப்பொழுது யோசேப்பையே தேடி வர்ற மாதிரி ஆயிட்டு. வேண்டாம் வேண்டான்னு, செழிப்பு வேண்டாம், நன்மைகள் வேண்டாம், இந்த உபதேசம் தப்புன்னு எங்களை மாதிரி ஆட்களுக்கு வீடியோ போட்டு குத்துன்னு குத்தி, அவர் கையில என்ன போட்டிருக்கிறார், காலில் என்ன போட்டிருக்காருன்னு அதையே க்ளோஸ் அப்ல போட்டு இப்ப எவ்வளவு பேர் என்ன பண்றாங்க? we need help, நீங்க ஏதாவது செய்ய முடியுமாங்கிறாங்க. அப்ப இந்த நேரங்கள்ல நாம் சில சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம தேவன் எந்த அளவுக்கு நம்மளை ஆசீர்வதிக்க முடியும்னா, இப்படி மகா வறட்சியான நேரத்துல கூட உங்களை திருப்தியாக்கி உங்கள் மூலமாய், உங்கள் சபையின் மூலமாய் உங்கள் பட்டணத்தை, உங்கள் தேசத்தை தேவனால் போஷிக்க முடியும், ஆசீர்வதிக்க முடியும். அந்த நிலையில இருப்பது அவருடைய சித்தம். அதனாலதான் எடுத்து காமிச்சேன் எபேசியர்ல, எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய சரீரமாகிய சபை. அப்ப சரீரத்தில் இருக்கிற இந்த சபை நிறைவா இருப்பது கடவுளுடைய சித்தம நோக்கமா இருக்கு. ஆமென். அவர் நிரப்புவார், அவருடைய ஆவி அதை நிரப்பும், அவருடைய ஆவி அந்த காரியங்களை செய்து முடிக்கும். ஆமென். அல்லேலூயா. Glory to be the living God. இதை இன்னொரு விதமா நம்ம படிக்கலாம். இந்த யோசேப்பை, இந்த கிறிஸ்துவை யார் நிராகரித்தார்களோ அவர்கள் பஞ்சத்தில் இருந்தார்கள். எங்கேயோ இருக்கிற ஒரு புறஜாதி அவன் யோசேப்பை ஏத்துக்கிட்டான். அதனால வேதவசனம் சொல்லுது, எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க அந்த வசனம். நான் நிறைய முறை நம்ம ஆட்களுக்கு அதை சொல்லியிருக்கிறேன். ஆதியாகமம் 39:5, அவனை தன் வீட்டுக்கு
தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரன் ஆக்கின முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யோசேப்பு எகிப்துக்கு போய் பொழைச்சுக்கிட்டான் அப்படி பைபிள் இல்ல. யோசேப்பால எகிப்து பொழைச்சிச்சு. ஆமென். அதனால கடவுளுடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? பொழைப்பு எங்க நீங்க தேடி போக வேண்டாம். நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கு பிழைப்பு உண்டாகும், அங்கு வாழ்வு உண்டாகும், அங்கு அநேகருக்கு நம்பிக்கைகள் உண்டாகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களின் நிமித்தம் தேவன் ஆசீர்வதிப்பார். நீங்க தான் ஆசீர்வாத ஊற்று. சொன்னார்ல, வற்றாத ஊற்று. You are the channel of the blessings. You are the channel. நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க செழிப்பு இருக்கும். பாருங்க, இது ஒரு prophetic picture. கிறிஸ்து தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அந்த யூத மக்கள் அந்த கோத்திரத்திலே வந்தார். அவர்களை என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ள இல்லை, அவரை புறக்கணித்தார்கள். அப்படி யூதம் குலத்தின் மக்கள் புறக்கணித்த அந்த மேசியாவை, அந்த கிறிஸ்துவை புறஜாதிகளா இருக்கிற மக்கள், நாம் பெருங்கூட்டம் ஏற்றுக்கொண்டு இப்பொழுது அந்த யோசேப்பின் ஆசீர்வாதங்களுக்கு உரியவர்களாக மாறி இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நியாயமாக யோசேப்பு ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்திருந்தா அந்த யாக்கோபின் குடும்பத்தை தேடிதான் யார் வந்திருக்கணும்? பார்வோனும் எகிப்தும் வந்திருக்கணும். ஆனா நிராகரித்ததுனால இவங்கெல்லாம் அவங்களை தேடி வரும்படி ஆயிடுச்சு. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, எந்த கிறிஸ்துவை யூத மக்கள் நிராகரித்தார்களோ இப்பொழுது நம்முடைய ஆசீர்வாதங்களையும் செழிப்பைகளையும் அவர்கள் பார்த்து இயேசு மேசியா இல்லை என்று புறக்கணித்த அதே யூத குலம் உங்கள் செழிப்பை பார்த்து அவர்கள் கிறிஸ்துவண்டை வரப்போகிறார்கள். ஆமென். இதுதான் ப்ராஃபஸி. பாருங்க, தட் இஸ் தி ப்ராஃபஸி. ஏற்கனவே யூத மக்கள் செழிப்பா இருக்கிற மக்கள் தெரியுமா? அவங்கள ஏழை யாருமே இப்போ யாருமே ஏழை கிடையாது. கடவுளுடைய வாக்கு என்ன தெரியுமா? அவங்கள விட நீங்க டாப் டக்கரா வருவீங்க. ஆமென். அவங்களே உங்களிடத்துல வரணும்னா உங்க செழிப்பு, உங்க பெருக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசித்து பாரு. ஆமென். நீ எப்படா இவ்வளவு தூரம் வந்த? உன்னுடைய எகோவா தான் என்ன ஆசீர்வதிச்சாரு. ஆமென். உன் தேவன் தாங்க என்ன ஆசீர்வதிச்சாரு. நீ வேண்டான்ட்ட நான் ஏத்துக்கிட்டேன். நீங்கள் ஆகாதுன்னு தள்ள கல்ல நாங்க நம்பிட்டோம், அது எங்களை தலைக்கல்லாக மாற்றினது. ஆமென். அல்லேலூயா. அதுதான் காஸ்பல். பாருங்க, அப்ப யோசேப்பு இருக்கும் இடத்தில் செழிப்பு நிச்சயம். எங்கெல்லாம் கிறிஸ்துவின் ஆளுகை இருக்கிறதோ அங்கெல்லாம் செழிப்பு நிச்சயம். அல்லேலூயா. அங்கு மக்கள் வறுமைக்கு தப்புகிறார்கள். அவருடைய ஞானம் மக்களை நிறைவுக்குள்ளாக வாழ வைக்குது. அப்போ சபை பாருங்க, கிண்டல் அடிச்சுக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு செழிப்பையும் இந்த நிறைவையும் புறக்கணித்தபடினாலே இப்போ செழிப்பு, நிறைவு, பணம், பதவி, பட்டம் உனக்கு தேவையா தேவையா எக்கோலாம் வச்சு விட்டுருவாங்க. தேவையா தேவையா அப்படின்னு இப்ப அதெல்லாம் யாருக்கு போயிட்டு? எங்கேயோ போயிட்டு. இங்க நம்ம ஆள்கள்ட்ட கேட்டு பாருங்க, இப்படி பைய விட்டு இப்படி வெளியெடுத்து ஒன்றும் இல்லை அப்படிங்க. உயர்ந்த பதவிகள், மேலான காரியங்கள் எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம அதை ரிஜெக்ட் பண்ணிட்டோம், அதை புறக்கணிச்சிட்டோம். புறக்கணிச்சதுனால இப்போ சினிமாக்கார, அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம் அதை வச்சிருக்கிறாங்க கையில். சபை கிட்ட கேட்டா சபை கட்டதுக்கே இடம் இல்லை, சபையிலேயும் ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி சபை என்ன பண்ணிடுது? இல்லாமையில அது உட்கார்ந்துருக்கு. அப்ப இந்த நேரங்களில் இதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது, கர்த்தருடையதெல்லாம் நம்முடையதாக இருக்கிறது. ஆமென். நாம் இதை அங்கீகரிக்க வேண்டும். நான் சொல்றேன், யோசேப்பை அங்கீகரிப்பவர்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களா இருப்பார்கள். ஆமென். யோசேப்பை ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க, யோசேப்பை புறக்கணிக்காதீங்க. அப்ப இந்த மாதிரி உபதேசத்தை, இந்த மாதிரி செய்தியை ஒதுக்கி தள்ளிடாதீங்க. தள்ளிட்டு அப்புறம் மண்டே சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. அன்னைக்கே சொன்னீங்க,
கேட்டிருக்கலாம் அப்படிங்காங்க நிறைய பேர். சரி, இன்னைக்காவது நம்புங்க, நம்பி என்ன பண்ணுங்க, வாழ்க்கைய நல்லாக்குங்க. என் தேவன் உங்களை செழிப்பாக்க விரும்புகிறார். மகா வறட்சியான காலங்கள்ல கூட உங்க ஆத்துமாவை அவர் திருப்தியாக்க விரும்புகிறார். நாம் பார்த்த கடந்த வாரங்கள்ல பார்த்த எல்லா இதுலயும் நாம் பார்த்த விஷயங்கள் என்ன? ஆபிரகாம் பஞ்ச காலத்தில் செழித்தான், ஈசாக்கு பஞ்ச காலத்திலே செழித்தான், யோசேப்பு பஞ்ச காலத்திலே அவன் வாழுகின்ற தேசத்தை செழிப்புள்ளவனாக அவன் வைத்திருந்தான். இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்த போது இந்த பூமியில இருக்க எல்லா ட்ரைனஸையும் அவர் எடுத்து போட்டார். ஆமென். இந்த பூமிக்குள்ளே ஒரு செழுமையை அவர் கொண்டு வந்தார். வானத்து பணியை இந்த பூமிக்கு அவர் கொண்டு வந்தார். தேவனுடைய இரக்கங்களையும் கிருபைகளையும் சுமந்து வந்தார். அதனாலதான் பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், அவருடைய கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், அவருடைய கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். 2 கொரிந்தியர் 8:9 நாம் படிக்கிறோம், அவருடைய கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தோம் உங்கள் நிமித்தம் தரித்தர் ஆனாரே, அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனார் என்று எழுதியிருக்கிறது. ஆமே. அப்ப பாருங்க, இந்த வறட்சியான உலகத்தை வளமையாக்கத்தான் தேவகுமாரன் இறங்கி வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதை நாம் நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, இந்த நாட்கள்ல கூட நீங்கள் செழிப்பை பார்ப்பீர்கள். இந்த நாட்கள்ல கூட இங்க பெருக்கத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். எலியா சம்பவத்தை நாம் படித்தோம். என்ன படிச்சோம்? ஊரே பட்டினியில் இருக்குது, ஆனா எலியாவுக்கு மட்டும் இறைச்சியும் அப்பங்களையும் காகங்கள் கொண்டு வந்து போஷிக்கிறது. அந்த ஏழை விதவை, எத்தனையோ பணக்காரெல்லாம் பட்டியலில் இருக்கிறான், ஆனால் ஆதரவற்ற அந்த விதவையும் பிள்ளைகளும் பஞ்ச காலங்களில் போஷிக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அவர்களுடைய எண்ணெய் குறையல, மாவு குறையல, செழிப்பு எல்லாம் பாருங்க பஞ்சத்துலதான் செழிப்பு. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை ஒரு காலகட்டத்துக்கு மட்டுமே செயல்படும் என்கிற வார்த்தை அல்ல. அவருக்கு பகலும் சரி இரவும் சரி. ஆமென். தேவனுக்கு வளமையான நாட்களும் சரி பஞ்சமான நாட்களும் சரி கிரியை செய்ய அவருக்கு தடை இல்லை. ஆமென். அப்ப அந்த தேவனோடு நீங்கள் இணைந்து கொள்ளும் பொழுது அந்த அபிஷேகம், அந்த வல்லமை உங்க வாழ்க்கையில விளங்குகிறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மகா வறட்சியான காலங்களில் என் ஆத்துமாவை அவர் திருப்தியாக்குவார். ஆமென். இப்போ எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம், இதே போல ஒப்பீடு வசனங்கள் நிறைய இருக்கு வேதாகமத்துல. எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 17வது அதிகாரம் 7-8 வசனங்களை நாம் பார்க்கலாம். எரேமியா 17:7-8. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நம்புகிறவனுக்கு, கர்த்தரை தன் ஆதாரமாக கொண்டிருக்கிறவனுக்கு. இப்ப என்ன பிரச்சனைனா, இவ்வளவு நாள் கர்த்தரை ஆதாரமா வைக்காதவர்கள் இந்த நாட்கள்ல கஷ்டப்படுறாங்க. கர்த்தரை ஆதாரமா வச்சீங்கன்னா நீங்க எந்த நேரத்திலையும் செழிப்பா இருப்பீங்க. உங்க பணம் உங்க ஆதாரம் அல்ல. மணி இஸ் a resource, but God is our source. உங்களுடைய பிசினஸ் உங்களுடைய ஆதாரம் அல்ல, it is a resource. உங்களுடைய வேலை, உங்களுடைய சம்பளம், உங்களுக்கு உங்க சபைக்கு விசுவாசிகளா இருக்கிறவங்க கொடுக்கிற காணிக்கை, சபை எதுவுமே ஆதாரம் அல்ல, எல்லாமே வளங்கள். ஆமே. கேரித்து இருக்கிற தண்ணியை குடிச்சான், ஒரு நாள் கேரித்து வத்திச்சு. அதனால எலியா பட்னியா இருந்தானா? இல்ல, உன்னை போஷிக்கும்படி நான் இன்னொன்னு ஏற்படுத்தி பண்ணிட்டேன். அப்போ வளங்கள் தான் மாறுகிறது, ஆதாரம் மாறாததா இருக்கிறது. இப்ப கர்த்தரை நம்புறதுன்னா, கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறேன்னா, லார்ட் இஸ் மை சோர்ஸ். ஹல்லேலூயா. அவரே என் ஆதாரமாக இருக்கிறார். நான் சொல்றேன், அவர் உங்க ஆதாரமா இருந்தா உங்க கம்பெனி மூடி இருக்கிற இந்த நேரத்துல கூட உங்களுக்கு போஷிப்பு உண்டாக ஆரம்பிக்கும். அவர் உங்களுக்கு ஆதாரமா இருப்பாருன்னா, சம்பளமும் வருமானமும் இல்லாத இந்த காலத்துல கூட உங்க கையில வர வைக்கிறதுக்கு அவர் வல்லவராக அவர் இருக்கிறார். நம்ம நிறைய நேரம் நம்முடைய நம்பிக்கை அதுதான் எனக்கு எல்லாம் நினைச்சிடறோம், இவங்க தான் எனக்கு எல்லாம் நினைச்சிடறோம். நான்
ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண டைம்ல ஒரு அமௌண்ட் வாடகை வந்து ஒரு இடத்துக்கு கொடுக்கணும். அப்போ ஒருத்தர் வந்து சொன்னாரு, மாசந்தோறும் நான் அதுக்கு ஒரு அமௌண்ட்டை தரேன் அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா 2 மாசத்துக்கு பிறகு அவரால் கொடுக்க முடியல. தரவன் அவர் நல்லவர், ஆனா வல்லவரா இல்லை. தரணும்னு விருப்பம்தான், ஆனா அவரால் முடியல. என்ன பண்றது? தர முடியல. அப்போ ஒரு இடத்துல இருந்து நமக்கு வருதுன்னா அது ஒரு வளம் தான், அது ஒரு வழி தானே தவிர அது நமக்கு ஆதாரம் கிடையாது. அப்ப அந்த நாட்கள்ல தான் அந்த விசுவாசத்தெல்லாம் நான் கத்துக்கிறேன். நான் ஆஹா அவங்க கொடுப்பாங்க இவங்க கொடுப்பாங்கன்னு உட்கார்ந்தோம்னா வாழ்நாளெல்லாம் அப்படிதான் போகணும். கண்ணை கத்தர் மேல வச்சு கத்தர் எனக்கு ஆதாரமா இருக்கிறாருங்கிறத நான் புரிந்து கொள்ளும் போது இங்க இல்லைனாலும் எங்க இருந்தனாலும் வரும். இந்த பிசினஸ்ல வரலன்னா வேற இடத்துல வரும், இங்க இல்லைன்னா அங்க வரும். அப்போ இது எல்லாம் வழிகள் தான். அதுக்காக இவங்களை திட்டிட்டு இருக்க கூடாது, இதுக்கெல்லாம் ஸ்தோத்திரம். ஆனா இது முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் இல்ல. என்னுடைய ஆதாரம் கத்தரா இருக்கிறதுனால இதுல இருக்கிறதெல்லாம் வத்தினாலும் இன்னொரு சேனல் வழியா எனக்கான இன்கம், எனக்கான ப்ராஸ்பரிட்டி, எனக்கான செழிப்பு, எனக்கான வெற்றிகள் வந்தே தீரும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வளங்கள் வத்தலாம், ஆதாரம் வத்துவதில்லை. ஆமென். அப்ப கத்தரை தன் நம்பிக்கை, கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேலை மூடிட்டே கம்பெனி போயிட்டே இப்ப கூட சொல்லுங்க, ஆண்டவரே என் ஆதாரம் நீர். ஆமென். பாருங்க அந்த மனுஷன் எப்படி இருப்பான், அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அதை ஒரு படம் போல இங்க எடுத்து காட்டுகிறார். அவன் கத்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற, தன் ஆதாரமாய் கொண்டிருக்கிற அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாகை ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும். இப்ப ரொம்ப முக்கியமானது, மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். என்னங்க? ஆமே, என்னங்க எப்படி சொல்லிருக்குது? மழை தாழ்ச்சியான வருஷத்திலும், மழை தண்ணி இல்லல்ல, முடிஞ்சு போச்சுலாம். அந்த மனுஷன் வேற. அது வீம்புக்கு பேசின மாதிரி இல்லையா? மழை இருந்தா உனக்கு செழிப்பு இருக்கும், எல்லாம் நல்லா இருந்தா உனக்கு இருக்கும். இந்த ஆர்டினரி லைஃபுக்கே உங்களை ஒரு கூப்பிடல, the call for extraordinary. Amen. Something above. இது வந்து வேறங்க. இதுக்கு உங்க மைண்ட் அப்படியே பழக்கணும். எதுக்கு நான் போதிச்சுட்டே இருக்கணும், அந்த மனசை கழுவணும். இது சும்மா கண்ட காரியத்துல போய் அட்டாச் ஆகிருக்குது. அதுதான் இதுதான். நான் ஒரு நாள் ஒரு வசனத்தை எடுத்துட்டு, வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? உண்டாக்குவார். நான் கேட்டேன், இந்த வசனம் எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ண முடியுமா, இல்ல கவர்மெண்ட் ஜாப் இல்ல பிசினஸ் அந்த மாதிரி பண்றவங்களை பார்த்து வீடு வாசல் இல்லாதவர்களுக்குன்னா அவங்களுக்கு வருமானம் இருக்கு, அப்ப கட்ட முடியும், அப்போ அந்த வசனத்தை பேசலாம்னா, அப்போ இப்ப வசனம் வந்து இப்ப எப்படி இருக்குதுன்னா வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு தான் இப்ப பொருந்துங்கிற மாதிரி இருக்கு. அப்போ நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, இப்படி போட்டிருக்கேன், நீ போய் பேசு. அதுக்கு வழியே இல்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லாம இருப்பாங்க. நீ போய் பேசு, ஏன் வார்த்தையை போய் பேசு. இந்த எலும்பு உயிரடையுமா? நீ போய் பேசு. வழியே இல்லை, நொந்து நூடுல்ஸா இருப்பான். நீ போய் என் வார்த்தையை சொல்லு. வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு உங்களுக்கு ஏற்படுத்துகிற தேவன், நீ ப்ரொக்ளைம் பண்ணு. அதை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய வேலை. இலங்கை தேசத்துல நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சு வெளியே வந்தோடனே ஒருத்தர் வந்து அந்த வார்த்தை ஆசீர்வாதம் வந்து ஒரு காணிக்கை என் கையில கொடுக்குறாரு. நான் கையில பிடிச்சிட்டு, ஆண்டவரே ஒரு செழிப்பை நான் பேசுறேன், அவங்க வாழ்க்கையில ஒரு டெப் கேன்சலேஷனை நான் பேசுறேன், கடனெல்லாம் ரத்தாகட்டும் அப்படின்னு பேசுறேன். நான் வந்துட்டேன், 1 மாசம் ஆச்சு. அவர் சொல்றாரு, இந்த கொரோனாலாம் வந்தது நிமித்தம் அந்த ரெகுலரா கட்ட வேண்டிய அந்த லோன் அந்த இதெல்லாம் என்னுடைய இதுல இருந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. என்னுடைய டெப்ட் கேன்சல் ஆயிருக்குது அப்படின்ட்டு. ஆமே. அதாவது
அந்த வார்த்தையை சொல்லும் போது அதுக்கான சூழல் எதுவுமே கிடையாது. ஆனா நாம் யோசிக்காத ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்வார் என்பதுதான் வேதவசனத்தின் சத்தியமாக இருக்கு. ஆமென். வீடு வாடகையே கட்ட முடியல, அப்போ உங்களுக்கு தான் சொந்த வீட்டை தருவார். ஆமென். Believe the God's word. தேவனுடைய வார்த்தையை நம்புங்க. ஆண்டவரே நீங்க கொடுப்பீங்க, நீங்க சொல்லியிருக்கீங்க. நீ படிச்சிருக்கியா, உன் மாச வருமானம் எவ்வளவு, இதெல்லாம் முடிவு பண்ணிக்கிட்டு என் வார்த்தையை நம்பு அப்படி சொல்ல. நீ கர்த்தருடைய வார்த்தையை நீங்க நம்பும் போது அது மற்ற ஏதுக்களை உங்களுக்கு உண்டாக்க ஆரம்பிக்கும். நீங்க மேல பேசிட்டு கூட நம்ம வீடு வாங்கினாப்புல தான், அதெல்லாம் நடக்குமா, அதெல்லாம் என் கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். இப்படி அவர் மேல கண்ணை வைங்க, என்ன வேணாலும் நடக்கும். யோசித்து பார்க்காத, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர், புத்திக்கு எட்டாத காரியங்களை செய்கிறவர். எத்தனையோ சாட்சிகளை நான் கேட்டிருக்கேன். சொற்ப பணம் இருந்து ஒரு இடத்தை வாங்கி நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். அந்த பில்டர்ஸ் வந்து சொன்னாங்களாம், வீடு கட்டுறதுக்கெல்லாம் எங்கிட்ட காசு இல்லைன்னு இவங்க சொல்லியிருக்காங்க, நான் எல்லாம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து வர வர எனக்கு கொடுங்கன்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு ஒரு வீட்டே கட்டி முடிச்சு நீங்க இந்த வீட்டுல குடியிருக்கிறாங்க. இப்ப ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்ற சாட்சி என்னன்னா, எந்த பில்டர்ஸ் அப்படி சொல்லுவாங்களா, பணம் வர வர கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தோம், எல்லாமே முடிஞ்சிடுச்சு, ஆனா இன்னைக்கு ஒரு நல்ல வீட்டுல நாங்க குடியிருக்கிறோம் அப்படிங்கிற. ஆமே. கடவுள் உங்களுக்கு தயவை கட்டளையிடுவார். ஆமே. தேவன் உங்களுக்கு தயவை கட்டளையிடுவார். ஆமென். அப்போ வேணுக்குன்னே கொஞ்சம் சேலஞ்சா தான் இருக்குது கடவுளை வார்த்தை. மலை தாழ்ச்சியான வருஷத்திலும், அந்த வருஷம் மழை இல்ல, எப்படியோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துட்டேன் அப்படி இல்ல, வருத்தமின்றி. மழையும் இல்லைங்கிறீங்க, அப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கஷ்டப்பட்டாதான் நான் முன்னுக்கு வர முடியும்னா, மழையும் இல்ல, மலை தாழ்ச்சியான வருஷத்துல வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பாய். என்ன வார்த்தை பாருங்க, இது போன உள்ள. அப்போ மலையை நம்பி நான் இல்ல, சில சொல்ல மலை போல நம்பி இருந்தேன், மலையே நம்பி இருந்தேன். கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமே. எஸ். அவனுக்கு உஷ்ணத்தை அவன் பார்க்க மாட்டான், அவனுக்கு தாழ்ச்சியான நாட்கள் கிடையவே கிடையாது. கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி, இந்த டைமுக்கு அது பொருந்துமா, இந்த டைம்ல பொருந்துறதுக்கு தான் அந்த வார்த்தையே. ஆமென். மழை உள்ள நேரங்களில், மழை பொழியும் நேரங்களில் நீ உன் வயல் நல்லா இருக்கும் அப்படின்னு யாரும் சொல்ல வேண்டியதே கிடையாது. வளமான தேசத்தில் நீ வளமா இருப்பான்னு யாரும் சொல்ல வேண்டியதே கிடையாது. அப்போ எல்லாம் எதிர்மறையா இருக்கும் பொழுது, எல்லாம் அதுக்கு சாதகமே இல்லாத இடத்துல இருக்கும் பொழுதுதான் இந்த வசனம் பொருந்தும். இந்த வசனம் சொல்லுது, மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் அப்படியே டவுன் ஆகுதுங்க, பொருளாதாரம் அப்படியே வீழ்ச்சியை காணுதுங்க, எல்லாம் வேற மாதிரி போகுதுங்க அப்படின்னா, அப்போ கர்த்தர் உங்கள் நம்பிக்கையாக, கர்த்தர் உங்கள் ஆதாரமா இருப்பாருன்னா, உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன், இந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற நாட்களாக அது உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். I tell you the painless blessings. You will enjoy the painless blessings. வேதனை இல்லாத ஐஸ்வரியத்தை தேவ ஆசீர்வாதத்தினால் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Amen. இததான் தீர்க்கதரிசி சொல்றாரு, காற்றையும் காண மாட்டீங்க, மழையையும் காண மாட்டீங்க, ஆனா வாய்க்கால் நிரப்பப்படும். என்னங்க இது, காத்தும் அடிக்கல, காத்தும் வராது, மழையும் இல்லை, வாய்க்கால் எப்படி நிரம்பும்? பிசினஸும் இல்லை, வேலையும் இல்லை, ஆர்டரும் இல்லை, ஒன்றும் இல்லை, எப்படி சந்திக்கப்படும்? எப்படி பிரதர்? நம்ம பாருங்களேன், இன்னும் அந்த தேவனால் போஷிக்கப்படுறது, தேவனால நடத்தப்படுறது எப்படி இருக்கும்னு நிறைய பேர் அனுபவிக்கவே இல்லை. பாருங்க, 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 17வது வசனம், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும்
எல்லாம் சொல்லுங்க, ஆனாலும். இந்த லாக்டவுன் பீரியட்ல இருக்கிற உங்களுக்கு சொல்றேன், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் நீங்களும் உங்க கம்பெனியும் உங்ககிட்ட வேலை பார்க்கிறவங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எப்படிங்க தண்ணி வருங்க? அவர் கொண்டு வருவாருங்க தண்ணிய. மண்ணை பிசைஞ்சு மனுஷனை உண்டாக்குன தேவன், ஒரு பெண்ணின் வயிற்றில் எலும்புகளை உருவாக்குகிற தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரே வார்த்தையினாலே உலகங்களை சிருஷ்டித்த தேவன் உங்கள் தேவைகளை விட அவர் பெரியவராக இருக்கிறார். ஆமென். இந்த விசுவாசத்துக்குள்ள வரணும், இந்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். நான் தரித்திரன் அல்ல, நான் செழிப்பேன். கர்த்தர் எனக்கு ஒரு செழிப்புள்ள காலங்களை அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மாகாரானாகா ஷாண்டாலா. உங்களுக்கு ஒருபோதும் பஞ்சத்தின் நாட்கள்ல தேவன் வைக்கல. அப்ப எவ்வளவு அழகா இருக்கு கடவுளுடைய வார்த்தை. எல்லாம் எதிர்மறையான சூழமையில், பஞ்சமான சூழமையில் செழிப்பை குறித்து தான் வேதவசனம் பேசுகிறது. Faith cometh by hearing and hearing and hearing by the word of God. இப்படிப்பட்ட வசனங்களை இங்க கேட்க கேட்க அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். இப்ப நான் சில வருஷங்களுக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் இருதயத்துல. எனக்கு பஞ்சம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, நான் செழிப்பேன். நான் அந்த நேரத்துல கூட எனக்கு அந்த நேரம் தான் ரொம்ப உஷாராயிடுறது. எதுக்கு தெரியுமா? இந்த நேரம் தான் நமக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுதுன்ட்டு. அப்ப இந்த டைம் உங்களுக்கு எப்படி இருக்கணும்? ஆஹா, அப்ப இந்த டைம் யாருக்கு ஒர்க் அவுட் ஆகுறதோ இல்லையோ, நீங்க சொல்லுவீங்க, ஏன் டைம் ஒர்க் அவுட் ஆகிட்டு எனக்கான காரியங்களை கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறார், எனக்கென்று வழிகள் திறக்கப்படுகிறது, எனக்கு பாதைகள் உண்டாக ஆரம்பிக்கிறது, நீதிமானின் பாதை ராஜபாதையாக இருக்கிறது. ஆமென். எப்படி வார்த்தை என்ன சொல்லுது? வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி. அப்போ நீங்க இந்த 3 மாசம் மட்டும் முள்ளினால சூட்டிட்டாரா? இந்த மாசம் அடுத்த மாசம் எல்லாம் என்ன வேற எதுலயாவது சூட்டிட்டாரா? கிடையவே கிடையாது. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி அதன் பாதையெல்லாம் நெய்யாய் பொழிய செய்கிறார். ஆமென். நான் சொல்றேன், இந்த 2020 ஒருத்தர் நீங்க சொல்றாரு 2020 வந்து ஒன் டே மேட்ச் மாதிரி முடியாம போயிட்டு இருக்கு. பேரு தான் 2020, ஆனா எப்படி இருக்குது? ஒன் டே மேட்ச் மாதிரி இருக்க. அவ்வளவு ஒரு மாதிரி போகுது அப்படிங்கிறாரு, ட்ரையா. ஆமா, கடவுளுடைய வார்த்தை கவனிங்க. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி. ஆமென். 3 மாசம் அப்படிதாங்க இருக்கும். கிடையாது, நம்ம மருங்க முதல்ல. ஆமென். அவன் அதை எண்ணாது இருந்தான். சரீரம் செத்ததையும் நியூஸ்ல சொல்றதையும். சிலர் பாருங்க, இந்த நேரத்துல ஃபுல் டைம் என்னதுதான், அந்த சேனல் என்ன சொன்னா, அங்க தந்தியில என்ன சொன்னா, நியூஸ் 7ல என்ன, நியூஸ் 18ல என்ன, எல்லாம் போட்டு மண்டைக்குள்ள அதே ஏத்திட்டு இருந்தா அப்புறம் எப்படி தூக்கம் வரும்? ஃபுல்லா கொரோனாவை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கிறது. அந்த நோயை இங்க செத்து போயிட்டானாக்கும். எங்க வீட்டுல இந்த டைம்ல என்னாச்சு தெரியுமா? ஜோசுவா மூலம் பல அற்புதங்கள் எங்க வீட்டுல நடக்கும். அப்பப்போ ஏதோ ஒன்று ரவுண்டா இருந்தது, சுத்திட்டு விட்டான், டிவியில ஒரே அடி, டிவி அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ தேங்க் காட். அது ஒரு 5-6 வருஷம் ஆச்சு, புது டிவி வாங்கும் காலம் ஆயிடுச்சு இப்போ. அதனால இப்போ டிவி ஓடுறதே இல்லை. இது ஆரம்பிச்ச டைம்ல நியூஸ் ஓடும், அது காதுல விழும், மேக்சிமம் அதை தவிர்ப்போம். ஆனாலும் சில நேரம் ஆன் பண்ணிட்டு உடனே ஓடிட்டே இருக்கும். எதாவது திருப்பினாலும் அது வந்துருது இல்லை எங்கேயாவது. ஏன் இப்ப அது காதுல விழுறதே இல்லை பாருங்க. சில அடிப்படையான தகவல்களை மட்டும் என்ன பண்ணிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோமே தவிர திரும்ப திரும்ப அதை கேட்டுட்டு இருக்க கூடாது. நீங்க இதை கேட்டீங்கன்னா இது உள்ள வளரும். ஆவியில் அப்படியே வார்த்தையை போட்டு போட்டு, பஞ்சத்துல எனக்கு செழிப்பு, பஞ்சத்துல எனக்கு காரியங்கள் நடக்கும், நான் நிறைய லேண்ட வாங்க போறேன், வீடை கட்ட போறேன், புதிய வியாபாரங்கள் நான் திறக்க போகிறேன், அநேகருக்கு வாரி வழங்கும் யோசேப்பாக நான் வாழ போகிறேன். இது வரும். இது உள்ள போட்டீங்கன்னா இது வரும். இது மற்ற செய்தி உள்ள அனுப்பிச்சிங்கன்னா வேற மாதிரிதான் என்ன பண்ண ஆரம்பிக்கும், உண்டாக ஆரம்பிக்கும் பாருங்க. அப்ப ரொம்ப முக்கியம், இந்த நாட்கள்ல உங்க மனதை இதனால நிரப்புங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ வேத வசனங்கள் முழுவதும் போன வாரமே நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன், இருந்தாலும் ஒரே ஒரு வசனம் வாசித்து முடிப்போம். சங்கீதம் 37.
தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சிலருக்கு முதல்ல இப்படி இருக்குங்கிறதே உங்களுக்கு நம்ப முடிய மாட்டேங்குது. அது எப்படிங்க இப்படிலாமா இருக்கும் அப்படின்ட்டு. உங்களால நம்ப முடியலன்னா தான் அதுக்கு பேர் தேவனுடைய வார்த்தை. நான் தான் அடிக்கடி சொல்லிடுறேன், உங்களால ஈஸியா நம்ப முடிற மாதிரி இருந்தா அதுக்கு பேர் கடவுளுடைய வார்த்தை இல்லை. உங்களுக்கே நம்பவே முடியாததா இருக்கணும், அதுதான் கடவுளுடைய வார்த்தை. 37:25, நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயது உள்ளவன் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். ஹalleluya, glory to be the living God. Amen. என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றான் பாருங்க. அவன் சொல்றான், என் அனுபவத்துல நான் என் பெண்ணை பார்த்தேன்னா அது எனக்கு வேண்டாம், இந்த அனுபவம் நல்லா இருக்கு. இங்க ஒருத்தன் தான் அனுபவத்தை சொல்றான். நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயது உள்ளவன் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டது, அவன் சந்ததி சோத்துக்கு அப்பத்துக்கு வேலைக்கு வாய்ப்புகளுக்கு அலைந்து திரிகிறதை நான் காணவில்லை. மாறாக அவன் எப்படி இருந்தானா, அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். ஹalleluya. டெய்லி யாருக்கோ அள்ளி கொடுக்கிற இடத்துல தாங்க அவன் இருக்கிறான். ஆமென். எஸ். அப்ப பாருங்க, இதுதான் பிக்சர். இது உள்ள ஆழமா என்ன பண்ணும், செட் பண்ணும். நான் அப்படிதான் இருப்பேன், என் பிள்ளைகளும் அப்படிதான் இருப்பார்கள். ஆமென். இப்ப பாருங்க 18 and 19 பாருங்க. அதே 37 18 19, உத்தமரின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றைக்கும் இருக்கும், அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். ஆமென். நான் மாறுறது பாருங்க. இப்போ ஒரு ஆபத்து, கொரோனா ஆபத்து, ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து, ஆமென், பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். நாங்க இந்த வசனம் எல்லாம் என்னத்துக்கு கேட்கிறேன் நான். இம்புட்டு வசனம் இருக்கு, இன்னும் இருக்கு, இன்னும் எடுத்து காட்டுறேன் நான் உங்களுக்கு. வேதம் முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதம் 112 படிக்கிறீங்க, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். இருளதான் வெளிச்சம் உதிக்கும். காரிருள் இந்த பூமியை மூடும், கர்த்தருடைய மகிமை உன் மேல உதிக்கும். மல்கியால படிக்கிறோம், சூளைய போல சுட்டரிக்கிற நாட்கள், வேறெல்லாம் பட்டு போகிற நாட்கள். ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அவருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் செட்டைகளுக்குள்ள இருக்கிறேன், நான் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், நான் தேவனுடைய சபையில இருக்கிறேன். எங்கள் தேவனுடைய சபையிலே ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரம் எங்கிலும் செழித்திருக்கிறார்கள் எழுதப்பட்டிருக்கு. ஆமென். நான் சொல்றேன், இந்த ஊழியத்திலே, இந்த சபையிலே இதனோடு உடன்படிக்கையின் மக்களாய் நீங்க இருப்பீங்கன்னா, இந்த கனெக்ஷன் இருக்கிறவங்க, நான் சொல்றேன், நாட்டப்பட்ட நீங்கள் செழித்திருப்பீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி நடக்கும், எப்படி வரும் தெரியாது, அவர் செய்வார். வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குவார், வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன். Glory to be the living God. ஆமென். இன்னும் தொடருவோம், வரும் நாட்கள்ல இன்னும் நிறைய பேசுவோம். ஆமென். ஆனா கடவுளுடைய வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. எல்லா எதிர்மறையான நேரத்துல தான் நீங்க செழிப்பீங்க. ஆமென். Glory to God, glory to God. எத்தனை பேர் இந்த வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தருக்குன்னு நான் இப்பொழுது, ஆமென், எஸ், ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தைய கனம் பண்ணணும் நீங்க விரும்புனீங்கன்னா கர்த்தருக்கு நீங்க கொடுக்கலாம் இந்த நேரத்துல. ஹல்லேலூயா. இட்ஸ் a sowing time. பஞ்ச நேரங்களில் நாம என்ன செய்யணும்? பஞ்ச நேரத்துல கடவுளுடைய வார்த்தையை கேட்கணும். பஞ்ச நேரங்கள்ல தேவ சத்தத்தை கேட்கணும்.
பஞ்ச நேரத்துல தேவ வார்த்தை கீழ்ப்படியணும். பஞ்ச நேரங்கள்ல விதைகளை நம்ம விதைக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ வார்த்தையை கேட்டு விதைக்கிறான். ஆமென். சிலர் சொல்றாங்க, இந்த நேரத்துல நாங்க ஜனங்க கிட்ட ஆஃபரிங் கேட்க விரும்பல. ஏன் இந்த நேரத்திலயும் அவங்களை தரித்திர வைக்க விரும்புறீங்களா? ஜனங்க கிட்ட கேட்கிறது ஜனங்க தரித்திரத்தை உடைப்பதற்காக. ஹல்லேலூயா. நாங்கள் நம்புகிறோம் தேவன் எங்கள் மீது அபிஷேகத்தை வைத்திருக்கிறார், செழிக்க வைக்கிற அபிஷேகத்தை வைத்திருக்கார். நாங்கள் நம்புகிறோம். அதனால ஜனங்களை எல்லா நேரத்திலும் அவங்க கொடுக்க அவங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நீங்க விதைங்க, உங்க வழக்கத்தை மீறி கூட விதைங்க. அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த். இந்த வார்த்தை உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட விசுவாசத்தை கொண்டு வருகிறதோ அதன் அடிப்படையில் நீங்கள் விதைக்கலாம். ஹல்லேலூயா. நல்ல விதைகளை நான் விதைக்க போறேன். எனக்கு பஞ்சமே கிடையாது, எனக்கு செழிப்பு தான். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு பெருக்கம் தான், எனக்கு இந்த நேரத்திலும் ஆரோக்கியம் தான், மகா வறட்சியான காலங்களிலும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் போக போக மோசமாகும்னு எல்லாரும் சொல்லலாம். நான் சொல்றேன், உங்களுக்கு நீதிமானாகிய உங்களுக்கு, இரத்தத்தால் மீட்கப்பட்ட உங்களுக்கு, தேவ வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கிற உங்களுக்கு, தேவ வார்த்தையின் அடிப்படையில விசுவாச விதைகளை விதைக்கிற உங்களுக்கு போக போக விருத்தி, போக போக பெருக்கம், போக போக இன்னும் சிறப்பான நாட்களை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் நல்ல நாட்களை காண்பீர்கள். ஆமென். இந்த நேரங்கள் கூட உங்களுக்கு அற்புதமான நேரங்களாக மாறும். ஆமென். போன வாரம் ஒரு காரியத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். அதான் இந்த ரிசரக்ஷன் சர்வீஸ், ஈஸ்டர் சர்வீஸ்ல நான் சொன்னேன் ப்ரொஃபட்டிக்கா. எப்பெல்லாம் இந்த லாக்டவுன் பீரியட் வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோமோ அதெல்லாம் மகிமையான நேரமா மாறிச்சு. யோசேப்புக்கு சிறைப்பட்ட நேரம், வெளியில எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிறையில பட்ட அந்த நேரம், அந்த பீரியட் எங்க போச்சுன்னா பிரிசனுக்கு தான் போச்சு. ஆமென். ஆமென். சாரி, பிரிசன் டு பேலஸ்க்கு போச்சு. ஹல்லேலூயா. அந்த 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 நாள் பிரிசனுக்குள்ள போயிட்டு அவன் எங்க போயிட்டான்? பேலஸ்க்குள்ள போயிட்டான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாதிரி எங்கெல்லாம் நீங்க பாருங்க, அந்த லாக்டவுன் 3 நாள் இருக்கிறான்னா கரை சேருகிறான் யோனா. கிறிஸ்து ஹல்லேலூயா அந்த 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 டூம் அதை உடைச்சிட்டு வெளியில வர்றார். ஆமென். ஹல்லேலூயா. சோ உங்களை எதுவும் கட்டுப்படுத்த முடியாது. ஆமென். வார்த்தையை கொண்டு நீங்கள் இந்த உலகத்தை ஆள, சூழ்நிலைகளை மாற்ற, ஆமென், ஹல்லேலூயா, சீசனே நீங்க சேஞ்ச் பண்ண அழைக்கப்படுறீங்க. நீங்க தான் இந்த உலகத்துக்கு நம்பிக்கை. தேவனுடைய ஊழியர்கள், தேவனுடைய சபை, தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த மாலையில் நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். உங்களுக்கு பஞ்சம் இல்லை. இந்த மகா வறட்சியான காலங்களிலும் உங்களுக்கு திருப்தி தான் உண்டு. இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. கிறிஸ்டியானிட்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸா மாறணும். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் வேலையோ என் பிசினஸோ எனக்கு ஆதாரம் இல்ல, நீங்க தான் என் ஆதாரம். அதனால நீங்க என்ன திருப்தி ஆக்குவீங்க, என்ன மீதம் எடுக்க வைப்பீங்க, என்ன போஷிப்பீங்க. நான் இந்த மனுஷ அரசாங்கத்துக்கு கீழே இல்ல, அது பிசிக்கலா அப்படி இருக்கிறேன். ஆனா நான் உங்க மேய்ச்சலின் ஆடு, உங்க ராஜ்யத்தின் பிரஜை, உங்க ராஜ்யத்தினுடைய அம்பாசிடராக நான் இருக்கிறேன். My God shall supply all my needs according to his richness, according to his kingdom, according to, hallelujah, hallelujah, his level of richness. Hallelujah. இந்த இந்திய கவர்மெண்டின் அடிப்படையில் அல்ல, உங்க பிசினஸ், உங்க கம்பெனியின் அடிப்படையில் அல்ல. சொல்றாங்க ஐடி எல்லாம் அனுப்புறான் வெளியிலன்ட்டு. நான் சொல்றேன், என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர். கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஓ ஷக்கரபலக, அவன் சந்ததி பாக்கியம் உள்ளது. உங்கள் பிள்ளைகள் பாக்கியம் உள்ளவர்கள். உங்க மேல இருக்கிற அந்த அனாயிண்டிங் அப்படியே சந்ததியா இது தொடர்கிற ஒரு அபிஷேகமா இருக்கிறது. ஆமென். நல்ல விதைகளை கரங்களை எடுத்துக்கொண்டு நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நீங்க ஆன்லைன் மூலமாய் or Google Pay or Phone Pay, the same number you can use the Phone Pay also, 9578204750. the same number you can use Phone Pay or Google Pay or account number. நீங்க சோ பண்ணலாம், அந்த நேரத்துல விதைக்கலாம். I want to encourage you right now. Hallelujah. Rashatana makarabo shike rigeneme. My God shall supply all your needs
என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே மகிமையிலே அவர் நிறைவாக்குகிற ஒரு நேரம் இது. Lord, I speak some divine supply in their needs. Hallelujah, hallelujah, hallelujah. Supernatural financial breakthroughs in their business, Lord. இந்த நேரத்துல எல்லாம் அடைத்திருக்கிற நேரத்துல தாவீதுக்கு மட்டும் திறந்திருந்த நெத்தியை தெரிந்தது போல எல்லாம் லாக்டவுன் சொல்லும் பொழுது உங்க பிள்ளைகளுக்கு மட்டும் சில ஓப்பன் டோர்ஸ் நான் பேசுறேன், சில திறந்த காரியங்களை நான் பேசுகிறேன். எப்படி நடக்கும் இது? எப்படிங்க? ஊர்ல ஒருத்தனுக்கு நடக்காதது விசுவாசித்த தாவீதுக்கு நடந்தது. 20 லட்சம் பேருக்கு நடக்காதது விசுவாசித்த 2 பேருக்கு நடந்தது. எத்தனையோ விதவைகள் சாரிபாத்தில் இருந்தார்கள், ஆனால் இவள் மட்டும் தான் போஷிக்கப்பட்டாள் என்று இயேசு சொன்னார். எத்தனையோ பேர் குஷ்டரோகிகள் இருந்தான், ஆனால் நாகமான் மாத்திரமே சுகமாக்கப்பட்டான் என்று இயேசு சொன்னார். அப்படின்னா என்ன? உம்முடைய வல்லமை குறுகவில்லை, உம்முடைய கிருபைகள் குறுகவில்லை. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் அது பலன் செய்யும் சுவிசேஷமா இருக்கிறது. நான் இதை நம்புகிறேன். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை, இந்த காலத்துக்கான வார்த்தை என்று இந்த வார்த்தையை நம்புகிற விசுவாசிக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில I speak some supernatural financial flow and increase in Jesus name. எண்ணெய் பெருகுவதாக, மாவு பெருகுவதாக, ரபாகாஷா ஆச்சரியமான வழிகள் திறக்கப்படுவதாக. Hallelujah. Supernatural money நான் பேசுறேன், supernatural increase நான் பேசுறேன். Hallelujah. இந்த டைம் லேண்ட் பை பண்ற ஒரு டைமாக, உயர்ந்த பொசிஷன்ஸ் அடையிற ஒரு டைமாக. Hallelujah, hallelujah, hallelujah. ரடனமா ஷகலபரா. இதனுடைய எந்த பாதிப்பும் உங்க பிள்ளைகள் மேல இராதபடிக்கு ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன் நான் பேசுறேன். ஆபத்திலே அவன் வெட்கப்படாதிருப்பான், பஞ்சத்திலே அவன் திருப்தியாவான். We declare that word, Lord. We declare that word, Lord. Hallelujah. யோசேப்பை புறக்கணித்த தேவனுடைய செழிப்பை, ஆசீர்வாதத்தை புறக்கணித்து இன்றைக்கு இது வேண்டும் என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு அதிசயங்கள் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக நான் பேசுகிறேன் ஆண்டவரே. Hallelujah, 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 hallelujah. Oh, we love you, Jesus. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்வதற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, மகிமையான காரியங்களை பார்ப்போம். ஹல்லேலூயா. திருப்தியை பார்ப்போம், ஆரோக்கியத்தை பார்ப்போம், வற்றாத நீரூற்றை போல, வளமான தோட்டத்தை போல இருப்பார்களாக நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், 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 ஆமென்.